ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. என்னப்பன் எனக்காய் இகுளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன பொன்மதில் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே. 108 திவதேச வைபவங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் கோயில் திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஸ்தலபுராணத்திலிருந்து ஆரம்பித்து பெருமாளுடைய மகிமை, கஷேத்திரத்தினுடையதான பிரபாவம், புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமை, உற்சவங்கள், கோயில் அமைப்பு, பிள்ளை பெருமாள் ஐயங்காருடையதான பாசுரம், தியான ஸ்லோகம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம். இனி அனுபவிக்க வேண்டியது ஆழ்வார் அனுபவம் மட்டுமே. உத்யத்கோட்டி திவாகரேந்து சுபகம் பீதாம்பராலங்கிருதம் நானாபூஷண பூஷிதம் நவகனஸ்யாமம் பிரசன்னானனம் லாவண்யாம்புநிதிம் நிரஸ்தலவனம் ஸ்ரீசங்கசக்ராஞ்சிதம் ஸ்ரீவைகுண்டபுராதிபம் சுபதரும் பூம்யாஹ பதிம் சம்ஸ்ரயே மார்க்கண்டேய மகாதபஸ்பலதயா வைகுண்டபுர்யாம் புரா சஞ்சாதா பரிநீய தத்புரபதிம் த்யக்த்வா ரசம் சைந்தவம் பக்தானாம் அபயப்பிரதான நிரதா புல்லாரவிந்தே க்ஷணா ஸ்தேயம் புஷ்யதி மங்களானு அனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. ஆழ்வார்கள்ல மொத்தம் 4 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார்னு 4 ஆழ்வார்களாலே 47 பாசுரங்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்டதான திவதேசம். முதல்ல 3ஆம் திருவந்தாதியில் பேயாழ்வாருடையதான 2 பாசுரங்கள். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வலம் கிளரும் நீல் சோலை வன்பூங்கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் அப்படின்னு பாசுரம். எம்பெருமான் எங்கெல்லாம் கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்னு திவ்ய தேசங்களை எல்லாம் பட்டியலிட்டுக் கொண்டு வர்ணித்துக் கொண்டு வருகிறார் ஆழ்வார். திருவேங்கடமலை என்ன, திருப்பார்க்கடல் என்ன, ஸ்ரீவைகுண்டம் என்ன, அங்கெல்லாம் கோயில் கொண்டு எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் வன்பூங்கடிகை வலம் மிக்கதான புஷ்ப சோலைகள் சூழ்ந்த திருக்கடிகைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலே அக்காரக்கணின்னு சொல்லக்கூடிய யோக நரசிம்மனாக எழுந்தருள் இருக்கிறான். அதே எம்பெருமான் என்றும் நித்திய யுவாவாக, என்றும் 16 என்பதை போல ரூப சௌந்தரியமான யௌவனத்தோடு கூட கட்டிலம் காலையா அழகிய மணவாளனா புதுமாப்பிள்ளையாக எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் திருவிண்ணகர் என்று சொல்லக்கூடிய உப்பிலியப்பன் கோயில் திவதேசம். பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் பூமியிலே இல்லாத விஷயங்கள் ஆழ்வார் குறிப்பிடுவது. ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லக்கூடியது பரமாகாசம், எல்லா லோகங்களுக்கும் மேலே இருக்கக்கூடியது, அதுக்கு மேல ஒரு லோகம் கிடையாது. அதனால இது இந்த பூமண்டலத்திலே இல்லை, இந்த பிரகிருதி மண்டலத்திலே இல்லை. திருப்பார்க்கடல்னு சொல்லக்கூடியதும் இந்த பூலோகத்திலே இல்லாத ஒன்று, நில உலகிலே சேவிக்க முடியாத திவதேசம் அது. ஆனா வேங்கடம்னு சொல்லக்கூடியது திருமலை பூலோகத்திலே இருப்பது தானே. அப்படின்னா பூலோகத்தில் இருந்தாலும் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெறுப்புன்னு சொல்றபடி அது விண்ணிலும் இல்லை மண்ணிலும் இல்லை, இடையே இருக்கக்கூடியது, அந்தரிக்ஷம்னு சொல்லக்கூடியது. மலை பூமியிலே இருக்கிறது, ஆனா பெருமாள் மலைக்கு மேலே எழுந்தருள் இருக்கிறார். பூமியிலே இருக்கக்கூடிய மனுஷா மலை ஏறி போய் சேவிக்கிறா, மேல இருக்கக்கூடிய விண்ணவர்கள்லாம் இறங்கி வந்து சேவிக்கிறான்னு ரெண்டுத்துக்கும் மத்தியமமான திவதேசமானபடியினாலே அதையும் இந்த பூமியில் இல்லாமல் சென்று சேவிக்க வேண்டிய திவதேசமாக ஆழ்வார் கணக்கில் கொண்டு, அல்லது திருவேங்கடமுடையான் திருமலைக்கு வந்த போது விரஜா நதி என்ன, ஐரம் மதிய சரஸ் என்ன, கருடன் என்ன, அனந்தன் என்ன, விஸ்வக்சேனர் என்ன, நித்தியசூரிகள் என்ன, பிராட்டி என்ன, இப்படி ஸ்ரீவைகுண்டமே மொத்தமா திருமலைக்கு வந்து பெருமாளோடு கூட நிரந்தரமாக வசித்துக் கொண்டிருக்கிறபடினாலே ஐரம்மதிய சரஸ் சுவாமி புஷ்கரணியா இருக்குன்னு சொல்றோம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய கிரீட்டா பர்வத்தம் திருமலையா இருக்குன்னு சொல்றோம். ஸ்ரீவைகுண்ட எல்லையிலே ஓடக்கூடிய விரஜா நதி திருவேங்கடமுடையான் திருவடிவாரத்துல ஓடுறதுன்னு சொல்றோம். பிராட்டியானவள் எம்பெருமானை பிரியாமல் மார்பிலே எழுந்தருளி இருக்கிறாள்னு சொல்றோம். ஆனந்த நிலைய விமானம்னு சொல்லக்கூடியது
அப்ராக்கிருதமா வைகுண்டாத்து ஆகதம் மகத்து அப்படின்னு ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வந்த அப்ராக்கிருதமான திவ்ய விமானம்னு சொல்றோம். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் ஸ்ரீவைகுண்டநாதன். இப்படி எல்லாமே ஸ்ரீவைகுண்டமயமாகவே இருக்கிறபடினால திருமலையை திண்ணம் இது வீடு என்ன திகழும் வெறுப்பு என்று சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணினார். இது பூமியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலை, 10 மலையில 11வது மலைன்னு நினைச்சுக்காதங்கோ. சாட்சாத் பரமபதம் இது ஸ்ரீவைகுண்டம். திண்ணம் இது வீடு. எந்த வீடுன்னு சொல்லக்கூடிய மோட்சலோகமான பரம்பதத்துக்கு போனோன்னு இத்தனை ஸ்ரத்தையா இத்தனை கட்டுப்பாடுகளோடு கூட வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ ஸ்ரீ வைஷ்ணவர்களே, பிரபன்னர்களே, நீங்கள் சென்று சேர்ந்து அனுபவிக்க கூடியதான மோட்சலோகம்தான் இந்த திருமலைன்னு சொல்லக்கூடியதான தேசம் அப்படின்னு பூலோக வைகுண்டமாகவே அந்த திருவேங்கடமுடையானின் திரு அவதாரமான சுவாமி தேசிகன் நமக்கு காட்டி கொடுத்தார். அதனால கிட்டத்தட்ட திருமலையும் ஸ்ரீவைகுண்டத்திற்கு சமானமானது, திருப்பார்கடலுக்கு சமானமானது. திருவேங்கடமுடையானுடைய ஸ்தல புராணத்திலும் பிரம்மாண்ட புராணத்தில் பார்த்தோம். யதைவ க்ஷீரசாகரே, எம்பெருமான் எப்படி ஸ்ரீவைகுண்டத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறானோ, சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே வசிக்கிறானோ, திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறானோ, அது போலவே நித்திய சாநித்தியத்தோடு கூட எப்போதும் திருமலையிலே பெருமாள் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு தான் புராணம் சொல்லித்து. இப்படி பல ரீதிகள்ல பார்த்தாலும், புராணமாகட்டும், ஆழ்வார் வாக்காட்டம், சுவாமி தேசிகனுடைய வாக்காட்டம், ஸ்தல புராணமாகட்டும், எப்படி பார்த்தாலும் திருவேங்கடம்னு சொல்லக்கூடியது விண்ணாடுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்திற்கு துல்லியமான ஸ்நானமானபடியினாலே அந்த விண்ணிலே இருக்கக்கூடியதான தேசங்களான திருப்பார்கடல், திருவைகுண்டம், திருவேங்கடம் இது மூணுத்தையும் சொல்றார். எம்பெருமானுடைய 5 நிலைகள்னு சொல்றோமே, பரம், யூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சைன்னு. இதுல முதல் ரூபம் பரம் ஸ்ரீவைகுண்டம், 2வது ரூபம் வியூகம்னு சொல்லக்கூடிய திருப்பார்கடல். இதெல்லாம் தான் அந்த 5 ரூபங்கள்ல மேல இருக்கக்கூடிய ரூபங்கள். பரமபதநாதனிடத்திலிருந்து திருப்பார்கடல் நாதன் வரான், அவனிடத்திலேருந்து சில பெருமாள்கள், அவளிடத்திலேருந்து விபவாவதாரங்கள் அப்படின்னு ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் வரான்னு சொல்றோமே, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி திருவேங்கடம், திருப்பார்கடல், திருமலை இங்கெல்லாம் எழுந்தருளி இருந்த எம்பெருமான் எப்போதும் மேலேயே இருந்துருந்தா எப்படி, கீழே வந்தாதானே சம்சாரத்தினர்கள் நம்மள சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு வருவா. அவ ஐஷன் வரத்துக்காக ஒரு 2 ரூபம் எடுத்துக்கணும். தேவர்கள், நித்தியசூரிகள், ரிஷிகள் இவெல்லாம் வந்து சேவிக்கக்கூடிய இடம் திருப்பார்கடல். நித்தியசூரியரும் முக்தாத்மாக்களும் மட்டுமே சேவிக்கக்கூடிய இடம் ஸ்ரீவைகுண்டம். இப்படி மேன்மையான தரப்பு மக்களுக்காக மட்டுமே இருந்துருந்தா எப்படி, சாதாரண சக்தி படைத்த மனுஷாலும் நல்ல வரணும் இல்லையோ. நாம இங்கே இருந்துட்டு இருக்கிறதுனாலதான் அவெல்லாம் இங்க வர முடியல. அவளே வரவழைக்கணும்னா அவ இடத்துக்கு போய் அவளுக்கு சேவை சாதித்து அவளுடைய புத்தியை மாற்றி அவளுக்கு நல்லது பண்ணி நம்முடைய அழகை காட்டி அவர்களை மயக்கி அவ சரணாகதி பண்ணும்படியாக பண்ணி தஸ்யத வசீகரணம் தத் சரணாகதிரேவன், பெருமாளை நாம் வசீகரிப்பதற்கு ஒரே வழி அவனை சரணாகதி பண்றது. நம்மள சரணாகதி பண்ண வைக்கிறதுக்காக பெருமாள் நம்மள வசீகாரம் பண்ணக்கூடிய வழி அவனுடைய அழகை காட்டி நம்மளை மயக்கிறது. இப்படி பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வியாமோகம் கொண்டு நாம சரணாகதி பண்ணி நம்மளை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்காக திரு பரமபதம் என்ன, திரு பார்க்கடல் என்ன, திருமலை என்ன, இப்படி மேலேயே இருந்த பெருமாள் நமக்காக இறங்கி கீழே வர. அப்படி வந்த திவதேசங்கள் 2 திருக்கடிகை சொல்லக்கூடிய சோழசிம்மபுரமும் இந்த நித்திய யுவாவா கல்யாண மாப்பிள்ளையா ஒப்பேப்பன் நின்று கொண்டிருக்கக்கூடிய திருவிண்ணகரமும் அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிற. நம்மளால ஸ்ரீவைகுண்டத்துக்கு திருப்பாட்டலுக்கெல்லாம் போய் சேவிக்க முடியாது. ஆழ்வார் காலம் வேற, இப்ப காலம் வேற. இப்ப நினைச்சா திருமலைக்கு போக முடியறது, வாகன சௌகரியம் எல்லாம் உண்டு. ஆழ்வார் காலத்துல எல்லாம் மலை ஏரியாதான் போனோம், திரும்பி இறங்கணும். அதனால எல்லோராலையும் நினைச்ச போதெல்லாம் போய் சேவிக்கக்கூடியதான திவதேசமாக திருமலை இல்லை. அதனால அந்த 2 லோகத்துக்கும் இந்த சரீரத்தோட போக முடியாது. திருமலைக்கு நினைச்சா ஏறி போய் இறங்கலாம் முடியாது. நமக்கு சௌகரியமா சுலபமா வண்டியை விட்டு இறங்கினா விட்டு வரக்கூடிய பெருமாள் அப்படின்னு பார்த்தா இந்த திருவெண்ணகரப்பன் அப்படின்னு சுலபன், சர்வ சுலபனா மலையேறி கூட வரவேண்டான்னு சொல்லும்படியா நமக்காக தரையிலேயே நின்று இருக்கிற பெருமாள் அப்படின்னு அவனுடைய எளிமையை பெய்யாழ்வார் பாடினார். இன்னொரு பாட்டுல விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேலுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை நீரேற்றான் தாழ்வு. விண்ணகரம், திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய உப்புளியப்பன் கோயில்,
திருவெக்கா திவதேசம், சொன்னவண்ணம் செய்த பெருமாளுடைய திவதேசம், விரித்திரை நீர் வேங்கடம், பல தீர்த்தங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய திருவேங்கடமலை, இந்த பூமியிலே வளம் மிக்க நகரமான திருவேலுக்கைன்னு சொல்லக்கூடிய நிருசிம்மன் சன்னதி, சிங்கப்பெருமாள் கோயில், நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாசிகா நிருசிம்மன் சன்னதி, மண்ணகத்த தென்குடந்தை, தெற்கு திசையிலே இருக்கக்கூடிய கும்பகோணம்னு சொல்லக்கூடிய ஒப்பிலியப்பனுடையதான கஷேத்திரம், தேனார் திருவரங்கம், உத்தமமான காவிரி பாயக்கூடிய ஸ்ரீரங்கம், திருக்கோஷ்டியூர், இங்கெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய தாழ்வு, அதாவது இவன் வசந்தவனாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களான நம்மோடு கூட கலந்து வந்து பழகக்கூடிய தன்னுடைய நீர்மை, எளிமை, சௌசீல்யத்தை, சௌலபியத்தை காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கிறானாம். எல்லாத்துக்கும் மேல நான் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் மேல ஸ்ரீவைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருமாள், எல்லாருக்கும் மேல திருப்பார்கடல்ல சயனிச்சென்றிருந்து சங்கல்பத்தினால சர்வத்தையும் தாங்கின்ற இருக்கிற பெருமாள், நாம இப்படி வசந்த இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருந்தா இவாள்லாம் என்னைக்கு நம்மள வந்து சரணாகதி பண்ணி கடை தேருவா, இவாளை தேடி நாம போனோம்னு சொல்லி வசந்த வஸ்துக்களை தேடி தாழ்ந்தவா நாம போக வேண்டியிருக்க, தாழ்ந்த வஸ்துக்களான நம்மளை தேடி பெருமாள் நமக்கு சரிக்கு சமானமா வந்து நாம படுத்துக்கிறது மாதிரியே நம்ம ஊர்ல படுத்துட்டு இருக்கானே. திரும்பின பக்கம் எல்லாம் பெருமாள் கும்பகோணத்துல இருக்கார், காஞ்சிபுரத்துல இருக்கார், ஸ்ரீரங்கத்துல இருக்கார், திருமலையில இருக்கார், கோஷ்டிபுரத்துல இருக்கார், காஞ்சிபுரத்திலேயே வெக்கா ஒரு திவதேசம் சொல்லிருக்கார், வேலுக்கைன்னு ஒரு திவதேசம் சொல்லிருக்கார். இப்படி திரும்பினா ஒரு பெருமாள், இப்படி திரும்பினா ஒரு பெருமாள். நாம பெருமாளை சேவிக்கணும்னு பெரிய யாத்திரை பல மாசம் நடந்தெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. போற போக்குல அப்படி காஞ்சிபுரத்துல இருக்கிறவாள்லாம் ஏதோ பால் வாங்க போறா, ஒரு பெருமாளை சேவிச்சுடலாம். ஒரு கரமுதுக்கு காய்கறி வாங்க போறா, இன்னொரு பெருமாளை சேவிச்சுடலாம். யாரையானும் வந்தவாளை வண்டி ஏற்றி விடுறதுக்காக ஸ்டேஷனுக்கு போறா, வழியில வரைச்ச ஒரு பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். இப்படி சகஜமா அங்கங்க நமக்கு சௌகரியமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறானே. அது எதனாலே அப்படின்னு கேட்டால், தன் குடங்கை நீரேற்றான் தாழ்வு. மகாபலியினுடைய யாகசாலைக்கு போய் அவனிடத்திலே தானத்தை பெற்றுக்கொண்டானே, அந்த தான ஜலத்தை கையிலே பெற்றுக்கொண்டானே எம்பெருமான், அவனுடைய எளிமைன்னு சொல்றார். அது என்ன பெருமாளுடைய எளிமைன்னு மட்டும் சொன்னா போறாதோ, மகாபலியினுடைய யாகசாலையில போய் தான ஜலத்தை வாங்கின்ற பெருமாளுடைய எளிமைன்னு ஏன் சொல்லணும்னா, அவ்வளவு வசந்த வஸ்துவா வைகுண்டத்திலும் பார்க்கடலும் இருக்கக்கூடிய பெருமாள், நாம போய் அவனை சேவிக்க வேண்டியிருக்க, நாம அவனை பத்தி நினைக்கவே இல்லை. ஆனாலும் நமக்காக வந்து நாம பிறக்கிறதுக்கு முன்னால நம்ம ஊர்ல நம்மளை அடைவதற்காக தவம் கிடைக்கிறானே பெருமாள். அவனுடைய எளிமை எப்பேற்பட்டது தெரியுமா? எல்லா லோகங்களும் அவனுக்கு சொந்தம். அவன் நினைச்சானா யார வேணாலும் ராஜாவாக்கலாம், குபேரனாக்கலாம், யார வேணாலும் ஓட்டாண்டி ஆக்க முடியும். அப்படி இருக்கிறச்ச சூழ்ச்சியினாலே, வஞ்சக புத்தியினாலே தேவர்களை எல்லாம் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற மகாபலியை அவன் சம்ஹாரம் பண்ணி தேவர்களுக்கு அவளுடைய ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கறதுக்கோ, லோகங்களை அவனுடைய கோரப்பிடியிலிருந்து காப்பாத்துறதுக்கோ ஒரு க்ஷணம் போருமா? பெருமாள் ஒரு பார்வை பார்த்தானா கண்ணாலே எரிச்சுடலாம் மகாபலியை. ஆனாலும் பிரகலாதனுடைய பரம்பரையிலே வருபவர்கள் யாரையும் கொல்வதில்லை அப்படின்னு எம்பெருமான் சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலும், அதே சமயம் எம்பெருமானிடத்திலே தேவர்கள் சரணாகதி பண்ணினார்களே, அவர்களுடையதான சரணாகதியை ரட்சிப்பவன் போலே அவர்களுக்கு நல்லது பண்ணி அவர்களுடைய ஸ்தானத்திலே அவர்களை திரும்பவும் வைக்க வேண்டும் என்பதற்காகவும் எம்பெருமான் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமே இல்லாதவன் மகாபலிக்கு புத்தி புகட்டி, அதே சமயத்தில் அவனை சிக்ஷிக்காமல் பிரகலாதனுக்கு கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி அதை மீறாமல், மகாபலியை அழிக்காமல், அதே சமயம் சரணாகதி பண்ணின தேவர்களுக்கும் நல்லது பண்ணணும்ன்றதுக்காக எம்பெருமான் தன்னுடைய கௌரவத்தை கொஞ்சமும் குறைத்துக் கொள்ளக்கூடாத தன்னுடைய பெருமையை குறைத்துக் கொண்டு யாசகம் பண்ணினானே. என்ன நினைச்சுட்டு மகாபலி பெருமாளுக்கு தானம் தரேன்னு சொன்னான். பேர் கேட்டா தெரியல, எந்த ஊருன்னு கேட்டாலும் சொல்ல தெரியல, அம்மா அப்பா யாருன்னு கேட்டாலும் சொல்ல தெரியல, ஐயோ பாவம் ஒண்ணுமில்லாத குழந்தை யாரு என்னன்னே தெரியல, இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத ஓட்டாண்டி குழந்தைக்குன்னா தானம் கொடுக்கணும்னு நல்ல மனசோடு கூட மகாபலி தரேன்னு சொன்னால், அப்படி ஒரு இழி நிலையிலே தன்னை காட்டிக்கொண்டு, பெற்றோர் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை, சொந்தமா இடம் கிடையாது, பேர் என்னன்னு கூட தெரியாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு எம்பெருமான் போய் யாச்சகம் பண்ணுகிறான்னா, ஓங்கி உலகளந்த உத்தமன். உத்தமன்னு சொல்லக்கூடியவன் தன்னை தாழ்த்தி கொண்டாவது பிறரை வாழ வைப்பவன். இவன் எல்லாரை விட உத்தமமான இருக்கானே, இவன் எதுக்கு மத்தவாளுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும்? தேவர்களே, புத்தி இல்லாம அவன்கிட்ட தோத்துட்டீங்க, என்னண்ட ஏன் வரங்க? நீங்களே பாத்துக்கோங்க. என்னைக்காவது யாரான என்ன பக்தியா சேவிச்சிருக்கீங்களா? ஏதாவது பிரச்சனைன்னு வரைச்ச காப்பாத்தணும்னா தான் என்னண்ட வந்து நிக்கிறீங்க, ஒவ்வொன்னு அழறீங்க. உங்களுக்கெல்லாம் எத்தனை புண்ணியம் நன்றி இல்லை. நீங்களே உங்களை பாத்துக்கோங்கன்னு பெருமாள் சொன்னானா?
ஒரு வார்த்தை காலை பிடிச்சி சரணாகதி பண்ணுட்டான்றதுக்காக தன்னையும் தாழ்த்தி கொண்டு எம்பெருமான் வந்து இறங்கி அனுகிரகம் பண்ணானே, பிரகலாதனுடைய வாக்கையும் காத்தான், தேவர்களுக்கு பண்ணி கொடுத்ததான அபயத்தையும் காத்தான். இப்படி வசந்த வஸ்து மத்தவாளுக்காக இதுல தனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னாலும் இறங்கி வரதே அந்த எளிமைதான், அதுக்கு சமானம்தான் வசந்த பார்க்கடலிலும் பரமபதத்திலும் இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம ஊர்ல நமக்கு சமானமா வந்து படுத்துட்டு இருக்கிறது. இல்லைன்னா சாதாரணமா பெருமாளை சேவிச்சிட முடியுமா? திருவேங்கடமுடியான சர்வசாதாரணமா சேவிச்சுடுறோம், தேவ பெருமாளை சர்வசாதாரணமா சேவிச்சுடுறோம். ஆனா இந்த எம்பெருமான்களுடைய ஸ்தல புராணத்தை எல்லாம் அனுபவித்த போது இவாளை எல்லாம் சேவிக்கிறதுக்கு பிரம்மா முதலான தேவர்கள், தசரதன் முதலான அரசர்கள், சங்க மகாராஜா முதலான பாகவதர்கள், ருத்ரன் சுப்பிரமணியன் முதலானவர்கள், ரிஷிகள், சுகமகரிஷி, வியாசர், வசிஷ்டர், தேவகுருவான பிரகஸ்பதி, கஜேந்திர ஆழ்வான், இவெல்லாம் எத்தனை 1000 வருஷங்கள் யாகம் பண்ணினா, எத்தனை 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணினா, எத்தனை 1000 வருஷங்கள் எத்தனை 1000 தாமரை புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனை பண்ணினா, எத்தனை காலம் ஆகாரம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் அப்படி காத்துல மிதந்துண்டு தபஸ் பண்ணினா அப்படின்னு எத்தனை பார்த்திருக்கோம். இத்தனையும் எதற்காக? அடுத்த பிரம்மாவா வரணும், அடுத்த இந்திரனா வரணும்ன்றதுக்காக இல்ல, பெருமாளை கண்ணால சேவிக்கிறதுக்காக. ஆனந்த நிலைய விமானத்தையும் திருவேங்கடமுடையானையும் கண்ணால சேவிக்கணும்னா அத்தனை 1000 காலம் தபஸ் பண்ணினாதான் சேவை கிடைக்கும். அடுத்தது எப்ப சேவை கிடைக்கும்? அதே மாதிரி உத்தமமான தபஸை இன்னொருத்தர் யாருன்னா பண்ணினாலானா அவளுக்கு பெருமாள் சேவை சாதிக்கிற சமயத்துல மத்தவா சேவிக்கலாம். அப்படி இன்னைக்கு சகஜமா சேவிச்சுட்டு இருக்கிற அர்ச்சாவதார பெருமாள்களை எல்லாம் சேவிக்கிறதுக்கு தேவதைகள் ரிஷிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தபஸ் பண்ணினா பெருமாள் பார்த்தார். அந்த யுகம் வேற, இவா வசிக்கக்கூடிய கலியுகம் வேற. அவளுக்கு இருந்த ஞான பக்தி வைராகியங்கள் வேற, இவாளுக்கு இருக்கக்கூடிய ஞான பக்தி வைராகியங்கள் வேற. அவளுக்கு ஆயுஷ் அதிகம், இவாளுக்கு ஆயுஷ் அல்பம். ஆனா இவாளும் மோட்சத்துக்கு போனோம். அதனால இவா தபஸ் பண்ண மாட்டா, யாகம் பண்ண மாட்டா, பக்தி யோகம் பண்ண மாட்டா, சிரமப்பட மாட்டா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருந்துட்டு இருப்பா. ஆனா சிலருக்கு மோட்சம் போகணுன்ற ஆசை மட்டும் இருக்கும். அதனால நன்னா இருப்பவனுக்கு, தன்னால தன் காரியத்தை பண்ணிக்க முடிஞ்சவனுக்கு, அதாவது ஒரு யாகமோ தபஸோ பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவனுக்கு, பக்தி யோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிஷ்டை இருக்கிறவனுக்கு நாம போய் இறங்கி உபகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவளுடைய சொந்த முயற்சியினாலேயே அவ நம்மளை சேவிச்சுடுவா. ஒரு தபத்தினால நம்மளை பூர்த்தி பண்ணிட்டாளானா, திருப்தி பண்ணிட்டாளானா நம்ம போய் சேவை சாதிக்கலாம். நல்லபடியா ஒரு யாகத்தை பண்ணிட்டாளானா அந்த யாகத்துல இருந்து நாம தோன்றி சேவை சாதிக்கலாம். ஆனா எதுக்குமே சக்தி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு தானே நாம போய் கை தூக்கி காப்பாற்றணும். ஒருத்தனால தானே கரை சேர முடியறதுன்னா அவன் சேர்ந்துட போறான், அவனை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. நீச்சல் தெரியாம, உடம்புல பலம் இல்லாம, மனசுல தைரியம் இல்லாம, உயிருக்கு போராடிண்டு அப்படி புதக்குழிக்குள்ள போயிட்டே இருக்கிற ஜனங்கள், ஐயோன்னு கத்திட்டு கத்தவும் முடியல, தலையும் உள்ள போயிடுத்து, கை மாத்திரம் தான் அப்படி தவிச்சுட்டு இருக்கிறது. அந்த ஜனங்கள் என்ன தூக்கி இழுத்து மேல போடணும். அதனால இவாளுக்காக அர்ச்சாவதாரம் கொண்டு இவா பக்கத்துல கண்ணுல படும்படியா அங்கங்க கோயில் கொண்டு நிப்போம். எங்கயான ஒரு இடத்துல வந்து சேவித்து சரணாகதி பண்ணட்டும். புதக்குழியில மாட்டிண்டு உள்ள போயிட்டு இருக்கிற ஜீவனை ஒரு க்ஷணத்துல வலிமை உள்ளவன் இழுத்து மேல போடுறது போல அப்படியே ஒரு இழு. சம்சாரம்னு சொல்லக்கூடிய புதக்குழியிலே சிக்கி கொண்டு உள்ளே மூச்சிறைத்து தவித்துக் கொண்டிருப்பவனை சரணாகத்தின்னு ஒண்ணு பண்ணிட்டானா அதை ஸ்டாக்கா கொண்டு எம்பெருமான்னு சொல்லக்கூடிய மத்த கஜம், மதம் பிடித்த யானை ஒரு இழுத்து அப்படியே தூக்கி மேல சுழட்டு அடிச்சதுன்னா ஸ்ரீவைகுண்டத்துல போய் இருக்கான் அந்த ஜீவன். எம்பெருமானுடைய திருவடிகள் இலைப்பாரி கொண்டிருக்கிறான். அதுக்காகத்தான் இந்த அர்ச்சாவதாரங்கள். இதெல்லாம் அவனுடைய எளிமையை காட்டக்கூடியது அப்படின்னு பேயாழ்வாருடைய அனுபவம். பொய்கை ஆழ்வாருடைய ஒரு பாசுரத்திலே முதல் திருவந்தாதியிலே வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீல் கோவல் பொன்னகரும் நான்கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர். இடர் கெட வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அழியணும், நாம பண்ணி சேர்த்து வச்சுட்டு இருக்கிற பாவங்கள் எல்லாம் தொலையணும், நாசமா போனோம் நம்முடைய பாவங்கள். பாவங்களினுடைய தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டு நாம சிக்கி சீரழியக்கூடாது. அதுக்கு என்ன வழி அப்படின்னா, வேங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கில் நீல் கோவல் பொன்னகரும். திருவேங்கட மலை என்ன, திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் கோயில் என்ன, திருவெக்கான்னு சொல்லக்கூடிய சொன்னவண்ணம் செய்த பெருமாளுடைய ஆலயம் என்ன, நீல் கோவல் பொன்னகர்னு சொல்லக்கூடிய திருக்கோவலூர் திவ்ய தேசம் என்ன. இந்த 4 திவ்ய தேசங்களிலும்
நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தானே அப்படின்னு சொன்னா நம்முடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். இங்க 4 திவ்யதேசங்கள் சொல்லியிருக்காலே, அந்த 4 இடத்துலயும் பெருமாள் எந்த பொசிஷன்ல இருக்கார், எந்த போஸ்டர்ல இருக்கார் அப்படின்னு சாதிக்கிறார். வேங்கடத்தில் நின்றான், திருவேங்கட மலை மேலே நின்று கொண்டு சேவை சாதிப்பவன். வெக்காவில் கிடந்தான், திருவெக்காவிலே யதோக்தகாரியா வேகா சேத்துவா அணையாக சயனித்துக் கொண்டிருக்கிற பெருமாள். வேகவதி ஆற்றின் நடுவே அணையா வெக்கணையா சயனிச்சென்றிருக்கிற பெருமாள். நீல் கோவல் பொன்னகர்னு சொல்லக்கூடிய திருக்கோவலூரிலே நடந்தான், உலகத்தை அளக்கக்கூடிய திருவிக்கிரமன். இந்த விண்ணகர்னு சொல்லக்கூடிய திவதேசம் இருக்கிறது, இங்கே இருந்தான் அப்படின்னு சொல்றார். இருந்தான் அப்படின்னா அமர்ந்த திருக்கோலத்திலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். ஆனால் இந்த திருவிண்ணகர் திவதேசத்திலே ஒப்புளியப்பன் கோயில்ல பார்த்தோமாமா, மூலவரான திருவிண்ணகரப்பனும் சரி, மற்ற 5 பெருமாள்கள் இருக்கா இவரோட சேர்த்து, என்னப்பன், பொன்னப்பன், மணியப்பன், முத்தப்பன், திருவிண்ணகரப்பன் 5 பெருமாள்கள் இருக்காலே, 5 பேர்ல ஒருத்தர் கூட உட்கார்ந்து இருக்கிற பெருமாளே கிடையாது, எல்லாம் நின்று இருக்கிற பெருமாள் தான். நின்ன கோலத்துல சேவை சாதிக்கிறவா தான். இது ஒரு பக்கம். விண்ணகர் அப்படின்னா பரமாகாசத்திலே இருக்கக்கூடிய நகரம், அதாவது ஸ்ரீவைகுண்டத்துக்கு பேரு. ஸ்ரீவைகுண்டத்தையும் விண்ணகர், விண்ணகரம்னு சொல்லலாம். ஒப்புளியப்பன் கோயிலுக்கு விண்ணகர்னு பேர் வந்ததே, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து வந்த பெருமாள் ஸ்ரீவைகுண்டமாட்டமா இந்த இடத்துல நித்தியவாசம் பண்றான்றதுனாலதான் ஆகாச நகரம், வியோமபுரி அப்படின்னு ஸ்தலபுராணத்துல பேர் வந்தது. அதுதான் தமிழ் ஆழ்வார் விண்ணகர்னு சொன்னார். ஒப்புளியப்பனே ஸ்ரீவைகுண்டநாதன்றபடினாலதான் அவன் இருக்கக்கூடிய திவதேசத்திற்கு விண்ணகரம்னு பேர் வந்தது. அப்ப ஒரிஜினல் விண்ணகரம் எது, முதல் விண்ணகரம் எது? திருவிண்ணகரம்னு சொல்லக்கூடிய பரமபதம் ஸ்ரீவைகுண்டம். அங்க பெருமாள் என்ன கோலத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்? அமர்ந்த கோலத்திலே இருக்கிறார், இருந்த கோலத்திலே இருக்கிறார் அப்படின்னு தான் அனுபவிக்கிறோம். சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ரித துரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா அப்படின்னு வைகுண்டநாதனுடையதான தியான ஸ்லோகம் சொல்றது. பெருமாள் ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஆசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான்னு சொல்றது. இதனால பல பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றா, இங்கே விண்ணகர் அப்படின்னு சொன்னது ஒப்புளியப்பன் கோயில், இது ஸ்ரீவைகுண்டம், அங்கதான் பெருமாள் உட்கார்ந்து இருக்கார். வெறும 4 திவதேசத்தினுடைய பேரை சொல்லி அந்த 4 இடத்துலயும் இருக்கிற பெருமாள்னு சொல்லியிருந்தா பொதுவா முடிஞ்சு போயிடுத்து. அந்த எம்பெருமான்கள் சேவை சாதிக்கக்கூடிய கோலத்தை ஆழ்வார் வர்ணிச்சிருக்கிறபடினால வேங்கடத்திலே நின்றான்னு சொல்லியிருக்கார். ஆமா, திருவேங்கடத்துல நின்ற பெருமாள் தான், திருவெக்காவில கிடந்த பெருமாள் தான், திருக்கோவலூர்ல நடந்த பெருமாள் தான். ஆனா இந்த விண்ணகரத்துல மட்டும் ஆழ்வார் சொன்னது ஒரு மாதிரி இருக்கு, பெருமாள் ஒரு மாதிரி இருக்கார். ஆகையினாலே இது ஸ்ரீவைகுண்டம்னு சில ஆச்சாரியாளுடையதான அபிப்பிராயம். ஆனால் இன்னும் சில ஆச்சாரியர்கள், குறிப்பா இந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருந்து இந்த திருவிண்ணகரப்பனை அல்லால் தேவுமற்று அறியாதவரான திவ்ய பிரபந்தத்திலும் தேசிக பிரபந்தத்திலும் ஆழங்கால் பட்ட மகா வித்வானான சில வியாக்கியானங்கள் கூட எழுதியிருக்கிற மகா வித்வான் ஒப்புளியப்பன் கோயில் வங்கீபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சாரிய சுவாமி. இந்த சுவாமி இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு தேசிக பிரபந்தத்திற்கும் தேசிக ஸ்தோத்திரங்களுக்கும் சுருக்கமான உரை என்பதே ஒன்று கிடையாது. பிராச்சீன உரைகள்லாம் அத்தனை சுலபமா புரிஞ்சுடாது. நமக்கும் புரியும்படியா சுலபமாக வியாக்கியானங்களை அருளி செய்து குறிப்பா தேசிக பிரபந்தத்தையும் தேசிக ஸ்தோத்திரங்களையும் நம்ம வரை கொண்டு வந்து சேர்த்த மகான் இந்த சுவாமி. அந்த சுவாமி ஹம்ச சந்தேசம், சில்லறை ரகசியங்கள், ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரம் அப்படின்னு கிட்டத்தட்ட தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள்ல ஒரு 50 கிரந்தங்களுக்கு மேல தமிழ்லையும் மணிப்பிரவாளத்திலையும் உரை எழுதி தேசிக சம்பிரதாயத்திற்கு நமக்கெல்லாம் உபகாரம் பண்ணினவர். 50ன்னு சொல்றதை விட ஸ்தோத்திர பாடங்கள் அத்தனைக்கும் வியாக்கியானம் பண்றார், தேசிக பிரபந்தம் அத்தனையும் ஆயிடுத்து. தோராயமா ஒரு 50ன்னு வச்சுட்டாலும் கூட சில்லற ரகசியங்கள்னா 80 ஆயிடுத்து. மொத்தமா ஒரு 90 தேசிக கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணின சுவாமின்னு சொல்லலாம், இன்க்ளூடிங் ஸ்ரீமத் ரகசியத்திரேசாரம். இந்த மகானுடைய திருவுள்ளம் என்னன்னா, சுவாமி சாதிக்கிறார், பொதுவா ஆழ்வார்கள் வைகுண்டத்தை மாத்திரம் தனியா பாடக்கூடிய வழக்கம் இல்லை. இதெல்லாம் சுவாமி சாதிக்கிறார். அந்த அளவுக்கு அருள் செயல் ஆழங்கால் பட்டவாளானபடினாலே சுவாமியால சாதிக்க முடிகிறது. வைகுண்டத்தை மட்டும் தனியா ஆழ்வார் பாடுற வழக்கம் இல்லை. பாடினா வைகுண்டத்தையும் திருப்பாடு கடலையும் சேர்த்துதான் பாடுவா எங்கேயுமே. அதனால இங்கு இம்மண்ணுலகத்திலே இருக்கக்கூடிய வேங்கடம், வெக்கா, பொன்னகர்னு சொல்லக்கூடிய திருக்கோவலூர் இதோட சேர்த்து பாடியிருக்கிறபடினால இது ஒப்புளியப்பன் கோயில்னு சொல்லக்கூடிய நில உலகிலே சேவிக்கக்கூடிய நம்ம திருவிண்ணகர் தான், ககன நகரம் தான் அப்படின்னு சுவாமி திருவுள்ளம்.
ஆனா பெருமாள் இங்க நின்ன திருக்கோலத்துல இருக்கார், ஆழ்வார் இருந்தான்னு சொல்றாரே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சுவாமியினுடையதான நிர்வாகம் சுவாமி நம்மாழ்வாருக்கு எம்பெருமான் 5 மூர்த்திகளாக சேவை சாதித்தது போல பொய்கை ஆழ்வாருக்கு பெருமாள் அமர்ந்த கோலத்திலே சேவை சாதித்திருக்கலாம் அப்படின்னு சுவாமியினுடைய அபிப்பிராயம். எம்பெருமான் ஆசிரித சுலபன், தன் அடியாருக்கு இனியன், அடியவர்க்கு மெய்யன், தமருகந்த தெவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்த தெப்பேர் மற்ற பேர்னு இதே ஆழ்வார் தானே சொன்னார். நாம எந்த பேரை சொல்றோமோ, எந்த பேர்ல கூப்பிடுறோமோ அந்த பேர் ஆமா என் பேர் தான் அதுன்னு ஏத்துக்கிறான் பெருமாள் சந்தோஷமா. நாம பெருமாளுக்கு எந்த உருவத்துல விக்கிரகம் பண்றோமோ அதுல உட்கார்ந்துடுறான் பெருமாள். அதனால எந்த பெருமாள் என்ன பேருன்றதெல்லாம் அடியார்களினுடைய விருப்பத்தை பொறுத்து ஆழ்வார் அமர்ந்த கோலத்துல சேவிக்கணும்னு ஆசைப்படுறார், சேவிச்சுட்டார், அதனால பாடியிருக்கார். ஆழ்வார்களுக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை நம் போல சாதாரண மனுஷாலாலே புரிந்து கொள்வது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. அதனால இந்த எம்பெருமானத்தான் இது சொல்றது, பொய்கை ஆழ்வாருக்கு எம்பெருமான் அமர்ந்த கோலத்திலே சேவை சாதித்திருக்கலாம் அப்படின்னு அந்த சுவாமியினுடையதான திருவுள்ளம். எப்படின்னாலும் அந்த ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாள் தான் இங்க நின்றுட்டு இருக்கார். ஆகையினால அந்த ஸ்ரீவைகுண்டத்தை பாடியிருந்தாலும் அதே பெருமாள் இங்க நிக்கிறபடினால இவரையும் பாடின மாதிரி தான் ஆகிறது. இவரை பாடியிருந்தாலும் இவருக்கு மூலமானவர் அவரானபடியினாலே அவரையும் சேர்த்து பாடினதாகவே ஆகிறது. ஆக 2 திவ்ய தேசத்துக்குமான பாசுரமாக இதை கொண்டாலும் ஒரு தப்பும் இல்லை. அடுத்தபடியா சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆழங்கால் பட்டு அனுபவிக்கக்கூடிய பெருமாள் இவர். என்ன காரணம்னா, திருவாய்மொழி பாடிண்டே வர்றார் நம்மாழ்வார். இந்த திவ்ய தேச விஷயமாக நம்மாழ்வார் பாடினது திருவாய்மொழி 6:3. இதுக்கு முன்னாடி 6:2ல மின்னிடை மடவார் அப்படின்னு தொடங்கக்கூடியதான திருவாய்மொழி பதிகம். அங்கே என்ன அனுபவம் அப்படின்னா, நம்மாழ்வார் நாயிகா பாவத்தை அடைந்து பராங்குஷ நாயகியாக எம்பெருமானை காதலித்துக் கொண்டிருக்கிறாள். பராங்குஷ நாயகியினுடைய காதலுக்கு இறங்கி பெருமாள் அவள் அருகே அவளோட பேசி சிரிச்சு விளையாடி அவனும் காதலித்துக் கொண்டிருந்தான். எப்போ? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும். நல்ல தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய அழகை எல்லாம் காட்டி கொடுத்த பெருமாள் தன்னுடைய கல்யாண குணங்களை எல்லாம் பராங்குஷனாய் அனுபவிக்கும்படியாக தன்னுடைய குணங்களை வெளியிட்டுக் கொண்டு நின்ற பெருமாள் பராங்குஷ நாயகியோடு சிரித்து பேசி விளையாடி அவளை ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவளுக்கு பகவத் அனுபவத்தை கொடுத்த பகவான் அவளை சோதிப்பதற்காகவும் அவள் வாயிலிருந்து பாசுரங்களை வாங்குவதற்காகவும் திடீர்னு மறைஞ்சுட்டான். பராங்குஷ நாயகிக்கு முன்னால இருந்த பெருமாள் திடீர்னு அவளை விட்டு போயிட்டான், கண்ணுக்கு தெரியல, மறைஞ்சு போயிட்டான். இப்போ அந்த வருத்தத்தினாலே மின்னிடை மடவார்னு சொல்லக்கூடிய இதுக்கு முன்னாடி பதிகத்திலே பராங்குஷ நாயகியானவள் வருத்தப்படுறா. நன்னா என்னோட ஆசையா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தே திடீர்னு மறைஞ்சு போயிட்டே அப்படின்னு அந்த வருத்தத்தோடு பாடுகிற பதிகம்தான் 6:3 சொல்லக்கூடிய இந்த உப்பிலியப்பன் கோயில் விஷயமான பதிகம். ரொம்ப காலம் பெருமாளுடைய அனுபவம் இல்லாமல் இதுவரைக்கும் தன்னோடு காதல் செய்து தன்னோடையே இருந்துருந்த பெருமாளை நினைச்சு உருகிண்டு அழுதுண்டு தவித்துக் கொண்டிருக்கிறாள் பராங்குஷ நாயகி. இதுக்கு மேல அவளை அழவுடுறதுக்கு பெருமாளுக்கு திருவுள்ளம் இல்லை. இவள் பிரிந்தது போதும், இவள் பட்டது போதும், இவள் அழுதது போதும், இவளுக்கு போய் சேவை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து இவளுக்கு ஆறுதல் சொல்லி இவளை தேத்தணும்னு பெருமாள் சங்கல்பிச்சுட்டான். அப்ப எந்த பெருமாள் போய் நம்மாழ்வாருக்கு சேவை கொடுத்து அவரை தேத்தினான்னா, இந்த திருவிண்ணகரப்பன் ஒப்புளியப்பன் ஸ்ரீனிவாசன் தான் போய் நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்து மேல் விழுந்து போய் ஆழ்வாருக்கு சேவை சாதித்து அணைந்து கழித்தான் அப்படின்னு வியாக்கியானம். மேல் விழுந்து கொண்டுன்னா, அப்பா திருவிண்ணகரப்பா, இதுக்கு முன்னால நான் கண்ணனோட பேசிண்டு சிரிச்சுண்டு விளையாடிட்டு இருந்தேன், என்ன ரொம்ப நன்னா பார்த்துண்டான் கண்ணன், எனக்கு தன்னுடைய அனுபவத்தை பூரணமா கொடுத்தான், திடீர்னு என்ன அழ வச்சுட்டு பிரிஞ்சு போயிட்டான், அந்த வருத்தத்துல இருக்கேன். அப்பா திருவிண்ணகரப்பா, நீயாவது எனக்கு சேவை தரக்கூடாதா? நீயாவது என்னோட பேசக்கூடாதா? நீயும் கண்ணன் தானே, நான் உன்னோடு சேர்ந்திருப்பேனே அப்படின்னு நம்மாழ்வார் பிரார்த்தித்து அதுக்கப்புறம் ஒப்புளியப்பன் சேவை கொடுத்திருந்தா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்மாழ்வார் கூப்பிடவே இல்லை, திருவிண்ணகரப்பா கண்ணன் போயிட்டான் நீ வான்னு கூப்பிடவே இல்லை. மேல் விழுந்து கொண்டு திருவிண்ணகரப்பன் நின்றான். அப்படின்னா சோகத்துல இருக்கக்கூடிய பராங்குஷ நாயகிக்கு ஆறுதல் சொல்லி கண்ணன் விட்டு சென்ற அனுபவத்தை நாம் கொடுப்போம் அப்படின்னு இந்த திருவிண்ணகரப்பன் அழையா விருந்தாளியாக
இவ்வளவு பெரிய சுவாமியா இருந்தாலும் நம்மாழ்வார் கூப்பிடலைன்னாலும் அடியவர் கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் வாலண்டரியா இவரே வந்து தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஏதோ துக்கத்துல இருக்கிற ஒரு பக்தனுக்கு, ஒரு பாகவதனுக்கு நாம அனுகிரகம் பண்றதுக்கு வந்தோம், அவன் நம்மை அனுபவிக்கட்டும், நாம பேசாம நிக்கலாம் அப்படின்னு வெறுமை இல்ல பெருமாள். அடியவர்களோடு பேசுவதும், அடியவர்களோடு உறவாடுவதும், அடியவர்களை சேர்த்து அணைத்துக் கொள்வதும், அடியவர்களுடைய திருமேனி தன் மேலே பட வேண்டும் என்று ஆசைப்படுவதும், அடியவர்களோடு அனுபவிப்பதும் தானே பெருமாள் ஆசைப்படக்கூடியது. இப்போ எதுக்கு பெருமாள் அவதாரம் பண்றார் அப்படின்னா, துஷ்டால சம்ஹாரம் பண்றதுக்குன்னு சொன்னா இருந்த இடத்துல இருந்து சுதர்சன சக்கரத்தை விட்டா அது போய் அந்த வேலையை பண்ண போறது. அதுக்கு எதுக்கு பெருமாள் மெனக்கெட்டு அவதாரம் பண்ணி வரணும்னா, ஒரு ராவண சம்ஹாரம் பண்றதுக்காக ராமாவதாரம்னு சொன்னாலும் வந்தான், ராவண சம்ஹாரம் பண்ணினான், ராமாவதாரம் பூர்த்தி ஆயிடுத்து அப்படின்னு நிருசிம்மாவதாரம் மாதிரி நடந்த அவதாரமா அது? எத்தனை 1000 வருஷங்கள் இந்த லோகத்திலே எழுந்தருளி இருந்து எத்தனை அடியவர்களோடு பேசி பழகி அவ கொடுத்ததை வாங்கி சாட்டு அவளுக்கு சேவை கொடுத்து அவ கைங்கரியத்தை ஏத்துண்டு எத்தனை கள்ள பெண்ணாக்கி எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்து எத்தனை பேர் மோட்சம் போறதுக்கு சாட்சியா நின்னு கடைசியில எத்தனை லட்சம் பேரை தன்னோடு சரையு நதி வழியா வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போனான். இப்படி பலவிதமான அடியவர்களை சந்தித்து அவர்களுக்கு தன்னுடையதான அனுகிரகத்தை பொழிந்து அவர்களுடைய காதலை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கலந்து பரிமாறுவதற்காகவே எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து இறங்கி இந்த பூலோகத்திற்கு அவதாரமாக வருகிறான். அதுதான் விஷயம். ஆக நம்மாழ்வார் என்னமோ கஷ்டப்படுறார், நாம போனா அவர் சந்தோஷமா இருப்பார், போறதுனால நமக்கு ஒன்னும் லாபம் இல்லை அப்படின்னு நினைச்சுட்டு வரல பெருமாள். எப்படி பகவானை பிரிந்த துக்கத்திலே நம்மாழ்வார் அழுது கொண்டிருக்கிறாரோ, அவர் முன்னால நாம போய் நின்னா அவருக்கு ஒரு ஆறுதல் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரி உத்தமமான பக்தர் கிடைப்பது ச மகாத்மாசு துர்லபகா அப்படின்னு கீதையில சொன்னது போல, இந்த மாதிரி ஞானிகள் பக்தாலா கிடைக்கிறது எனக்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே. கஷ்டமாச்சே, இப்படி எல்லாம் கிடைப்பாளா? நம்மாழ்வாராட்டமா ஒரு பக்தன் எனக்கு கிடைப்பானா? இப்படி உத்தமமான பக்தன் அழுது கொண்டிருக்கிற போது இதுதான் சாக்கு. இந்த பக்தனை அப்படியே சேர்த்து மார்போடு அணைத்துக் கொள்ள வேணும். நம்முடைய அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது அப்புறம், அவனுடையதான அனுபவம் முதல்ல நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி மேல் விழுந்து கொண்டு, ஒரு ஆத்துல ஒரு விருந்து நடக்கிறது, ஒரு ததியாரதம் நடக்கிறது, அவன் நம்மள வான்னு கூப்பிடவே இல்லை. ஒருத்தன் என்ன பண்றான், ரொம்ப கேஷுவலா போயிட்டாங்க. திடீர்னு இவனை கூப்பிடவே இல்லையா, ஏன் வந்தான் அவ பாக்குறா. உங்க ஆத்துல ததியாராதனைன்னு சொன்னா சாட்டு போலான்னு வந்தேன்னா, சரி வாப்பா உட்காருன்னு சாதம் போட்டா சாட்டா வந்துட்டான். இவன் ஆத்து பெரிய மனுஷா கேட்கறா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் கேட்கறா, ஏண்டா அவ ஆத்துல போய் சாட்டியாமே, அவ உன்னை கூட்டாளான்னா, இல்ல கூப்பிடலையே, அப்புறம் ஏன் போனேன், இல்ல ததியாராதனை பண்றா, ததியாராதனைன்னா 4 சிவைஷ்ணவா போய் சாப்பிடலாமே, நானும் வைஷ்ணவன் நானும் போனேன்னா, ஏண்டா கூப்பிடாத போது மேல் விழுந்துட்டு போறிய, உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு கேட்கிறாளோ இல்லையோ. அந்த மாதிரி பிரார்த்திக்காமலேயே இறங்கி போறதுக்கு மேல் விழுந்து கொண்டுன்னு பேரு. அந்த மாதிரி ஆழ்வார் பிரார்த்திக்காமலேயே மேல் விழுந்து கொண்டு போய் ஆழ்வாருக்கு தன் அனுபவத்தை கொடுத்து ஆழ்வாரை தான் அடைந்து அணைந்து கழித்தானாம். ஆழ்வார் அப்படியே ஆலிங்கனம் பண்ணி கொண்டு ஆனந்திக்கிறான் எம்பெருமான். கலிப்பித்தான் இல்ல, ஆழ்வாருக்கு சந்தோஷத்தை கொடுத்தான் இல்ல, இவன் சந்தோஷப்பட்டான். பக்தனுக்கு பகவானை சேவிப்பதும் அனுபவிப்பதும் எப்படி சந்தோஷமோ அந்த மாதிரி உத்தமமான பக்தர்களை அனுபவிப்பது பகவானுக்கும் சந்தோஷம்னு சொல்லக்கூடியது இங்கே தெரிவிக்கப்படுகிறது. இப்படி அடியவர்கள் கஷ்டப்படுற போது மேல் விழுந்து கொண்டு தேடி வந்து தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் தான் இந்த ஒப்புளியப்பன் கோயில்ல இருக்கக்கூடிய திருவிண்ணகரப்பன். அதனால எந்த அடியார்களுக்கு எப்போ எந்த கஷ்டமா இருந்தாலும் இந்த பெருமாளை போய் சேவிங்கோ, இந்த பெருமாளை நினைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இவனுடைய பாசுரத்தையாவது சொல்லுங்கள். நம்மாழ்வாருக்கு வந்து அனுகிரகம் பண்ணினது போல உங்களையும் வந்து உங்க ஆபத்தில இருந்து காப்பாத்தி உங்களையும் அணைத்துக் கொண்டு உங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடையதான திருவுள்ளம். 6:3 சொல்லக்கூடிய திருவாய்மொழி பதிகத்திலே சேரா சேர்த்திகள், அதாவது முரண்படக்கூடிய வஸ்துக்கள் என்னைக்கும் ஒன்னோட ஒண்ணு சேரவே சேராது, இரவும் பகலும் வெயிலும் குளிரும் அப்படின்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி நேர் எதிராக இருக்கக்கூடிய முரண்படுகிற இரட்டைகள், துவந்துவம் ரெட்டை, அதுவும் ஒத்து போற துவந்துவம் இல்ல, எதிர்த்தட்டுல இருக்கக்கூடிய துவந்துவம், அது எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பெருமாள், சேராது அப்படின்னு நினைத்த வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பெருமாள், அதுக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பெருமாள்,
இந்த ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரெண்டு வஸ்துக்களையும் படைத்து அதுகளையும் இயக்கி கொண்டிருக்கிற பெருமாள் இந்த திருவிண்ணகரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 10 பாசுரங்களினுடைய சாரம். ராத்திரியும் பகலும் சேருமா? சேர்ந்தா வித்தியாசம் இல்லாத போயிடுறது. ராத்திரி தனி, பகல் தனி. வறுமையும் செல்வமும் சேருமா? ஒருத்தன் வறுமையிலே இருக்கான்னு சொன்னா அவனை பணக்காரன் சொல்றதுக்கு இல்ல, ஒருத்தன் பணக்காரனா இருக்கான்னு சொன்னா அவன் வறுமையில இருக்கான்னு சொல்றதுக்கு இல்ல, அதுவும் சேராது. ஆரோக்கியம் நோய் ரெண்டும் ஒன்னா சேருமா? இன்பம் துன்பம் ரெண்டும் ஒன்னா சேருமா? இதெல்லாம் சேரவே சேராது. ஆனா இது எல்லாத்தையும் கூட சேர்த்து வைக்கக்கூடியவன் பெருமாள் அப்படின்னா எம்பெருமானுக்கு பொதுவா யாருக்கும் இல்லாத உத்தமமான ஒரு குணம் உண்டு. என்னன்னா அகடித கடனா சாமர்த்தியம். பூர்வாச்சாரியர்கள் குரு பரம்பரை முதலான கிரந்தங்கள், திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள் இதெல்லாம் எழுதுறச்ச எடுத்த உடனே எம்பெருமான் அப்படின்னு டைரக்டா பெருமாள் அட்ரஸ் பண்ண மாட்டா. அவாப்த சமஸ்த காமனாய், ஆஸ்ரித வாத்சல்யனாய், அகில ஹேய பிரத்யநீகனாய், ஸ்ரீயப்பதியாய், ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய், அகடித கடனா சாமர்த்தியமுடையவனாய் அப்படின்னு பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி பட்டியலிட்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இப்பேற்பட்ட பெருமையை உடைய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தான் ஆரம்பிப்பா. அதுல அகடித கடனா சாமர்த்தியம் அப்படின்னா கட்ட முடியாததை கட்டி வைப்பது, சேர்க்க முடியாததை சேர்த்து வைப்பதுன்னு சொல்லக்கூடியதுதான் சாமர்த்தியம். உதாரணமா நிருசிம்மனை சொல்லுவா, மனித உடலும் மிருகத்தினுடைய தலையும் எங்காவது சேருமா? சேராத அந்த வஸ்துவை முதலிலே சேர்த்து வைத்தவன் அவன். அதனால சேர்க்க முடியாததுகளை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பெருமை படைத்தவன். என்னைக்காவது யாராவது கற்பனையானும் பண்ணி பார்த்திருப்பாளா மனுஷ சரீரமும் சிம்ம தலையும் சேரும்னு? இல்லை. அத சாதாரணமா அநாயாசமா பண்ணினானோன்னு அந்த மாதிரி நாம எல்லாம் என்னைக்கும் ஒத்து போகாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த ரெட்டைகள், வறுமை செல்வம் ஆரோக்கியம் நோய் இரவு பகல் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கூட அவன் நினைச்சான்னா மாத்தி அமைக்க முடியும். ஏன்னா இதுகளை எல்லாம் படைத்து இதுகளை எல்லாம் இயக்கி வழிநடத்தி கொண்டிருக்கணும் அவனே. ஒருத்தன் பெரிய செல்வந்தனா இருக்கான், ஆனா தர்ம நெறியிலே போகாமல் அதர்ம நெறியிலே அராஜகம் பண்ணி கொண்டு தலையெடுத்தாடி கொண்டிருக்கிறான். அழிவு காலத்தை அவனே தெரிவிக்கிறான். ஒரு ராவணன் என்ன, ஒரு கும்பகர்ணன் என்ன, ஒரு கம்சன் என்ன, இவெல்லாம் எத்தனை பெரிய ராஜாக்கள் சக்கரவர்த்திகள், எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை ஆண்டவா, இவளுக்கு வசதிக்கு என்ன கூட நல்ல செல்வந்தர்களாக இருந்தவா, அவளை எல்லாம் ஆளே இல்லாம க்ளோஸ் பண்ணின பெருமாள். அப்பேற்பட்ட செல்வம் உடையவர்களுக்கும் ஒரு க்ஷணத்தில் வறுமையை வரவழைத்த பெருமாள். வறுமையிலே இருந்த குச்சேலனை பிராட்டியின் மூலமாக அனுகிரகித்து ஒரு க்ஷணத்திலே செல்வந்தனாக ஆக்கிய பெருமாள். இப்படி பெருமாள் நினைச்சானா எதை வேணாலும் எங்க வேணாலும் பொருத்தி அமைக்க முடியும். நல்குடமும் செல்வம் நரகும் சுவர்க்கமுமாய், வெல்பகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய், பல்வகையும் பரந்த பெருமான் எண்ணையால்வானை, செல்வம் மல்கு குடித்திருவிண்ணகர் கண்டேனே. நல்குடமும் செல்வம், வறுமை என்ன வசதி என்ன, நரகம் என்ன ஸ்வர்க்கம் என்ன, விரோதம் என்ன நட்பு என்ன, உயிரை அழிக்கக்கூடிய விஷம் என்ன, உயிரை சாகாமல் இருக்க செய்கிற அமுதம் என்ன, இப்படி எதிரெதிரா இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் எப்ப எப்படி நினைச்சாலும் அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய அதுகளையும் தன்னுடைய சொத்தாக ஆண்டு கொண்டிருக்கிற எம்பெருமான் பல்வகையும் பரந்த பெருமான். இப்படி பல வகையான வஸ்துக்களை தன்னுடைய சொத்தாக விபூதியாக வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரே சக்கரவர்த்தியான எம்பெருமான் செல்வம் மல்குகுடி திருவிண்ணகரப்பன். ஐஸ்வர்யத்திற்கு ஒரு பஞ்சமும் இல்லாத திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய உப்புளியப்பன் கோயில் திவ்யதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய உப்புளியப்பன் ஸ்ரீனிவாசன். அந்த எம்பெருமான் என்னை ஆழ்வான். எப்படி இந்த லோகத்திலே இரட்டைகளை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறானோ அதுபோல என்னையும் ஆளக்கூடியவன் அந்த எம்பெருமான். இத்தனை நாள் எம்பெருமான பிரிஞ்சிருந்த ஸ்லோகத்தில் இருந்தார். திடீர்னு வாயை திறந்து சேராத வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற பெருமாள் திருவிண்ணகர்ல இருக்கார். அவர் என்னை ஆழ்வார், என்னை அடக்கி ஆள்கிறார்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்போதும் காதலித்துக் கொண்டே இருக்க முடியாது, அதே சமயத்துல எப்போதும் பிரிந்தேவும் இருக்க முடியாது. உன்னை பிரிந்து சென்ற நான் தான் திரும்பவும் உன்னை காதலிக்கலான்னு வந்திருக்கேன். இப்படி நடக்காததையெல்லாம் நடத்தி காட்டக்கூடியவன் நான், அகட்டித கடனா சாமர்த்தியம் உடையவன், உன்னை ஆள்கிறவன் நான் தான், என்ன சரணாகதி பண்ணிடுன்னு சொல்லும்படியா, என்ன சரணாகதி பண்ணினால் நானே வந்து உன்னை அணைத்துக் கொள்வேன்னு சொல்லுகிறபடியா இந்த ஒப்புளியப்பன் தான் வந்து என்ன சேர்த்து கட்டின்னு இருக்கான். அந்த எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு திருவிண்ணகரப்பனுடைய அனுபவத்தை இந்த நாயகியானவள் சுவாமி நம்மாழ்வாரானவர் வெளியிட்டார். அப்படியே ஆரம்பிக்கிறது பதிகம்.
அதுல விசேஷமா சொல்றார், என்னை ஆழ்வான் ஊர் திருவிண்ணகர் நகரே. என்னை ஆழ்வானை, எனக்கு சுவாமி அவர்தான். யார் வேணாலும் நம்மாழ்வாரை அடக்கி ஆள முடியாது. இந்த நம்மாழ்வாருக்கு உரிமையாளனா சொந்தமானவனா இருக்கக்கூடிய திருவிண்ணகரப்பன் தான் ஆள முடியும். சரி, என்னுடைய உரிமையாளன் இவன் தான் ஒரு பெருமாளுடைய பேரை சொல்றீங்களே ஆழ்வாரே, அவருடைய ஊர் எதுன்னு கேட்டா திருவிண்ணகர நகரே. உப்புளியப்பன் கோயில் தான் அவன் இருக்கக்கூடியதான ஊர், அல்லது ஸ்ரீவைகுண்டம் அவனுடைய ஊர். ஸ்ரீவைகுண்டநாதனே திருவிண்ணகர்ல வந்து உப்புளியப்பனா இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. என்னையாழ்வானூர் திருவிண்ணகர நகரே, திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் புகர்கொள் கீர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே. ஜனங்களே, ஏதோ நான் பிறந்தேன், நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் சந்தோஷமா வாழ்ந்தேன், நான் போய் சேருவேன்னு எல்லாம் உங்க தலையிலேயே ஏறிட்டுக்காதுங்க. எம்பெருமானுடைய அனுகிரகம் ஒண்ணு இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. இந்த வாழ்க்கை வேணா உங்களுடைய கர்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு போயிடலாம். இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. வாழறது எப்படியோ, வைகுண்டம் புகுவது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே முடியும். அதனால திருவிண்ணகர் சேர்ந்த பிரான், ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருவிண்ணகரத்துக்கு வந்து அந்த மார்க்கண்டேய கஷேத்திரத்திலே பூமி நாச்சியாரோடு நின்றுருக்கானே உப்புளியப்பன், அவனுடைய புகர்கொள் கீர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே. நாமெல்லாம் புண்ணியத்தை சேர்த்துக்கணும், போற வழிக்கு புண்ணியத்தை தேடிக்கணும். நமக்கு மோட்சம் கிடைக்கணும்னா திருவிண்ணகரப்பனுடைய விசேஷமான கீர்த்தி, அவனுடைய பெருமைகள், அவனுடைய புகழ் இருக்கிறதே, அதை விட்டா புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடையாது. அவன் விஷயமா இருக்கிற ஸ்லோகங்கள் புராணத்துல அவனை வர்ணித்து அவனை சரணாகதி பண்ணக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லுங்க. அவன் விஷயமாக இருக்கக்கூடிய மங்களங்களை தனியன் ஸ்லோகங்களை சேவிங்க. அவன் அஷ்டோத்திரத்தை சொல்லி அவனை அர்ச்சனை பண்ணுங்க, அவனை போய் சேவிங்க. எதுவுமே இல்லையா, அவன் விஷயமா நான் பாடின இந்த பாசுரங்களை எல்லாம் பாடுங்க. எதுவும் தெரியலையா, திருவிண்ணகரப்பா, உப்புளியப்பா, ஸ்ரீனிவாசா அப்படின்னு அவனுடைய பேரையாவது சொல்லுங்கள். வாயும் பேச வரலையா, அந்த எம்பெருமான நினைச்சுக்கவானம் பண்ணுங்க. எப்படியோ அவனுடைய பெருமையை நீங்கள் கொண்டாடுங்கள். அப்படி பண்ணலன்னா நமக்கு போற வழிக்கு புண்ணியம் இல்லை. நாம பெருசா 1000 வருஷம் தபஸ் பண்ணி மோட்சம் போக வேண்டாம், பெரிய யாகம் எல்லாம் பண்ண வேண்டாம். திருவிண்ணகரப்பனுடையதான பெருமையை லோகத்திலே பரப்பி கொண்டாடினாலே போதும், நமக்கு தடங்கள் இல்லாமல் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சாதிக்கிறார். திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் பெய்த காவு கண்டீர் பெருந்தேவுடை மூவுலகே. நாம கேட்கிறோம், அது எப்படி திருவிண்ணகரப்பன்னு சொல்லக்கூடியவர் பல திவதேசங்கள்ல ஒரு திவதேசமா இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெருமாள், அவரை சேவிச்சா எப்படி மோட்சம் கிடைக்கும், அவர் பெருமையை பாடினா எப்படி மோட்சம் கிடைக்கும்னா, திருவிண்ணகர் சேர்ந்த பிரான்னு சொன்னேனே, நீங்க கவனிக்கலையா? அப்படின்னா ஆக்சுவலி அவன் ஆதி காலத்துல இருந்து திருவிண்ணகர்ல இருக்கிறவன் கிடையாது. எப்போதும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய சகல ஜகத்துகளையும் படைத்து ரட்சித்து பிரளய காலத்திலே சம்ஹாரம் பண்ணுகிற பரதத்துவம், பரபிரம்மம். அது மார்க்கண்டேய மகர்ஷிக்கும் துளசி தேவிக்கும் அனுகிரகம் பண்ணுவதற்காக ஸ்ரீவைகுண்டத்திலே இருந்து திருவிண்ணகருக்கு போய் சேர்ந்தது, போய் சேர்ந்த பெருமாள் அவர். ஆக்சுவலி ஒரிஜினலி ஈஸ்வரம் ஸ்ரீவைகுண்டம், டிவைன் அபோர்டு. அதனால அந்த எம்பெருமான் பெய்த காவு இப்பெருந்தேவுடை மூவுலகே. பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான பெரிய தேவர்கள்லாம் இருக்காளே, தெய்வங்கள்னு சொல்றீங்களே, அவளையும் அவ இருக்கக்கூடியதான அத்தனை லோகங்களையும் இவன் ஒரு சோலைகளாட்டமா பண்ணியிருக்கான், சிருஷ்டிச்சிருக்கான். அது என்ன சுவாமி சிருஷ்டிச்சிருக்கான்? ஓகே, சோலைகளாட்டமா சிருஷ்டிச்சிருக்கான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பணக்காரர் மாளிகை ஆட்டமா ஆத்த கட்டியிருக்கார். அவருக்கு இருக்கிற இடத்துல ஒரு கால்வாசி ஆங்கட்டின்றார், முக்கால்வாசியான இடம் காலியா இருக்கு. என்ன பண்ண போறார் அந்த இடத்துலன்னு பார்த்தா, அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் பார்த்தா கண்ணுக்கு குளிர்ச்சி, மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்படியா அப்படியே போய் ஆத்து மனுஷாலோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு ஊஞ்சல் ஆடின்னு அந்த இடத்தெல்லாம் பார்த்தாரானா மனசு அப்படியே அவருக்கு அப்படியே குளிர்ந்து போகணும். அதுக்காக நிறைய பழச்செடிகள், காய்கறி செடிகள், புஷ்ப செடிகள், வாசனை வீசக்கூடியதான புஷ்பங்கள், இதையெல்லாம் ஒரு நந்தவனமாட்டமா அமைச்சர். அதுல விளையக்கூடிய புஷ்பங்கள், காய்கறிகள், பழங்கள் இதையெல்லாம் வித்து அதுல வர காசுலதான் சாப்பிட்டு வயத்தை கழுவணும்னு சொல்லக்கூடியதான ஒரு ஸ்திதி நிலைமை அவருக்கு கிடையாது. அப்ப எதுக்கு மெனக்கட்டி இவ்வளவு பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஆனந்தத்திற்காக. அவராத்து குழந்தைகள் போய் அப்படியே கையை கோத்துன்னு அந்த தோட்டத்துல ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்காக, அவர் ஆமடியாளோட கூட மனசு கஷ்டமா இருக்கிற சமயத்துல எல்லாம் அந்த தோட்டத்தை பார்த்து ரசித்து பேசுவதற்காக. ஆக இத அவர் ஒரு லீலையா பண்றார். அந்த மாதிரி பெருமாள் பிரம்மாவை படைச்சிருக்கார், ருத்ரனை படைச்சிருக்கார், இந்திரனை படைச்சிருக்கார், அவளுடைய லோகங்களை எல்லாம் படைச்சிருக்கார், அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா,
இத பெருசா அப்படி தவம் பண்ணி 1000 யாகங்கள் பண்ணி ஒத்த கால்ல நின்னு இத்தனை வருஷம் தூங்காம கஷ்டப்பட்டு கண்முழிச்செல்லாம் பெருமாள் பண்ணல. இந்த பெரிய கோட்டீஸ்வரன் ஒரு க்ஷணத்துல அப்படி ஊஞ்சல்ல உட்கார்ந்துண்டு காலாட்டிண்டு எப்படி ஆள்காரால வச்சுண்டு ஒரு சிட்டிகையினால அவளை ஏவி ஒரு க்ஷணகால காரியமா இதை நடத்திக்கிறானோ அந்த மாதிரி அனாயாசமா ரொம்பவும் சுலபமா ஒரு பணக்காரன் தோட்டத்தை அமைக்கிறது போல எம்பெருமான் இதையெல்லாம் சிருஷ்டிச்சிருக்கான். அப்பேற்பட்ட சக்திமானான எம்பெருமானை சரணாகதி பண்ணினால் மோட்சம் கிடைக்காம வேற யார ஸ்தோத்திரம் பண்ணினா மோட்சம் கிடைக்கும், யாருடைய புகழை கொண்டாடினால் மோட்சம் கிடைக்கும். ஆகையினாலே திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் பெய்த காவு, ஒரு மழை பெஞ்சா அந்த மழையில செடிகள்லாம் வளர்றதே, அந்த மாதிரி அவனுடைய கருணைன்னு சொல்லக்கூடிய மழையினாலே விளைந்த தோட்டங்கள் தான் இத்தனை லோகங்களும் அத்தனை தேவர்களும். அப்படி சர்வசாதாரணமாக சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடைய பெருமாள் அவனை சரணாகதி பண்ணினால் ஒழிய மோட்சம் கிடைக்காது. சரி ஆழ்வாரே, நீங்க பாட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மோட்சம் போனோம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த திருவிண்ணகரப்பன் தான் எல்லாத்தையும் அனாயாசமா படைக்கக்கூடிய பெருமாள், அவனுடைய புகழ பாடினாதான் மோட்சம்னு சொல்றீங்களே, நீங்க அவனை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறீங்களா? உங்க மனசுல அவன் இருக்கானான்னு கேக்குறா. இருக்க போய் தானே பாடிட்டு இருக்கேன். தேவர் மேவித்தொழும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் பாவியேன் மனத்தே உரைகின்ற பரஞ்சுடரே. தேவர் மேவித்தொழும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான், திருவிண்ணகரப்பனுடைய கல்யாணத்திற்கு யாரெல்லாம் வந்தா? கருடன் பத்திரிகை எடுத்துட்டு போனார். பிரம்மா சரஸ்வதி தலைமையில இந்திரன் ருத்ரன் முதலான 33 கோடி தேவர்களும் வந்து பூமி நாச்சியார் ஒப்புளியப்பன் கல்யாணத்தை சேவிச்சுட்டு போனா. திரும்ப வந்தா பிரம்மோற்சவம் நடத்தி வச்சா, போனா திரும்ப வந்தா இன்னொரு பிரம்மோற்சவம் கல்யாண உற்சவம் எல்லாம் நடத்தி வைத்தா. இப்படி தேவர்கள் எல்லாம் போய் அங்கேயே இருந்து உற்சவம் முடிகிற வரைக்கும் சேவித்து அனுபவிக்க கூடிய பெருமை படைத்த திருவிண்ணகர் ஒப்புளியப்பன் இருக்கானே, அந்த எம்பெருமான் பாவமே செய்தவனான என்னுடைய மனசிலே உறைந்து எனக்கு தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். இத்தனை நாள் பெருமாள் என்ன பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தான். நான் இப்போது ஒப்புளியப்பனாலேதான் பகவத் அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவன்தான் பரதத்துவம். விண்ணோர் சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் வரங்கொள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் வன்சரனே. எல்லா தேவர்களும் போய் சரணாகதி பண்ணி ஒப்புளியப்பன் கோயில்ல பெருமாளை சேவிச்சான்னு சொல்றாங்களே, அப்படி சேவிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, அவன் தான் இவாளையெல்லாம் படைச்சான்னு சொன்னனே, அவன் தான் இவாளையெல்லாம் ரட்சிச்சுட்டு இருக்கான். அவளுக்கெல்லாம் எந்த ஒரு ஆபத்துனாலும் அதை நீக்கிறவன் அவன் தான். அவளுக்கெல்லாம் எந்த ஒரு அனுகிரகம்னாலும் அதை பண்ணக்கூடியவன் அவன் தான். அதெல்லாம் உணர்ந்ததனால தேவர்கள் அத்தனை பேரும் திருவிண்ணகருக்கு போய் தங்களுடைய தலையை அவன் திருவடியிலே வைத்து சேவிச்சுட்டு இருக்கான். விண்ணோர் சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான். அப்படியே ஒரு கையை கூப்பிடுறது 2 கையை கூப்பிடுறது எல்லாம் இல்ல, சாஷ்டாங்கமா தலையை கொண்டு திருவடியில வச்சு சாஷ்டாங்கமா அப்படியே பூமியில நெடுமரம் போலே விழுந்து சேவிக்கிறான். அப்படி தேவர்களே சேவிக்கிறச்ச சாதாரண மனுஷாலான நாம சேவிக்க வேண்டாமா? அவனுடைய வரம் கொள் பாதமல்லால் இல்லை யாவர்க்கும் மன்சரனே. அவன் திருவடிகள்ல சேவிக்கிறது எதற்காக அப்படின்னா, சேவித்த அவனுடைய திருவடிகள் நாம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் வசந்த சிரேஷ்டமான பலன்களை நமக்கு தரக்கூடியது. ஆக நமக்கு எது வேணும்னாலும் அவன் திருவடிகள்ல போய் தலையை வச்சு சேவிக்கணும், அது நமக்கு கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி அவன் திருவடிகளே நமக்கெல்லாம் சரணாகதி பண்ணுவதற்கான இடம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கிறார். சேராத சேர்த்துகள் எல்லாம் சேர்த்து வைக்கிற பெருமான்னு சொல்றாங்களே, அது புரியலையே, கொஞ்சம் விளக்கணும் அப்படின்னா, வன்சரன் அசுரர்க்காய் அசுரர்க்கு வெங்கோற்றமுமாய் தன்சரன் இழற்கீழ் உலகம் வைத்தும் வையாதும் தென்சரன் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் என் சரண் என் கண்ணன் என்னையாளுட என்னப்பனே. ஒருத்தன் சரணாகத்தியை ஏத்துண்டு வாழ வைக்கிறவன் அப்படின்னு சொன்னா சரி, இல்ல ஒருத்தன் யமனாட்டமா இருந்துட்டு அழிக்கிறான்னு சொன்னாலும் சரி, ஒத்துக்கலாம். சுவாமி அவனா யாரையும் வாழ விட மாட்டான், அழிச்சுடுவானே, யமனாட்டம் அவன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து சொல்றா, சரி அவன் கெட்டவன் துஷ்டன்னு ஒதுங்கிடலாம். ஒருத்தனை பார்த்து அவரா எப்பேற்பட்ட உத்தமர், யார் போனாலும் அவளை வாழ வைக்கக்கூடியவர் அவர், அவரெண்ட போங்கன்னு சொல்றா. இது ரெண்டும் வேற வேற தானே. இது ரெண்டும் ஒருத்தனையே சொல்ல முடியுமா? ஒருத்தனை இவர் ரொம்ப நன்னா எல்லாருக்கும் உதவி பண்ணி அவளை வாழ வைக்கிறவர்னு சொல்றா, அதே ஒருத்தனை இன்னொருத்தன் பார்த்து யமனாச்சே வாயில போட்டு போனேன்னு சொல்றா. அது எப்படி? அது ரெண்டும் இவன் இடத்துல செல்லும். எப்படின்னா, வன்சரன் சுரர்காய், யாருடைய சரணாகத்தியை ஏத்துண்டு யார வாழ வைப்பான்னு சொன்னா, நித்தியசூரிகள் தேவர்கள் பாகவதா பக்தர்கள்னு தர்ம நெறியிலே போகக்கூடிய நல்லவா இருக்காளே, அவ சரணாகதி பண்ணா அவளை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் இவன். அசுரர்க்கு வெங்கூற்றமுமாய்,
அதர்மத்தை அராஜகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு தர்மத்துக்கு புறம்பான வழியிலே போய் பக்தர்களுக்கும் பாகவதர்களுக்கும் இடையூறு பண்ணக்கூடிய துஷ்டா இருக்காளே, அவளுக்கெல்லாம் யமன். உதாரணமா ஸ்ரீராம அவதாரத்துல பாருங்க, எத்தனை ரிஷிகளை காப்பாத்தினான், எத்தனை பேருக்கு மோட்சம் கொடுத்தான், எத்தனை பேருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான்னு பாக்குறோம். அதே சமயத்துல எத்தனை பேரை சம்ஹாரம் பண்ணினான்னு பாக்குறோம். அவ எப்படி நடந்துக்கிறாளோ, அவ எப்படி எம்பெருமானை அப்ரோச் பண்றாளோ அதுக்கு ஏத்த மாதிரி பலன் தரக்கூடியவன். நல்லவாளா இருந்துண்டு பக்தியோட பணிவோட சரணாகதி பண்ணா மோட்சமே தரக்கூடியவன். கெட்டவாளா இருந்துண்டு தன்னையும் தன் அடியார்களையும் பழித்துக் கொண்டு தன்னையும் தன் அடியார்களையும் எதிர்த்து கொண்டு வருவார்களாகில் அவர்களுக்கு அவனே யமனாக இருக்கக்கூடியவன். இப்படி சேராத ரெண்டும் இவனிடத்திலே சேர்ந்திருக்கிறது. கெட்டவா இவனை பார்த்தா கதி கலங்கி ஓடணும், நல்லவா இவனை பார்த்தா அப்படியே வந்து ஓடி வந்து சேர்த்து இவன் திருவடிகளில் கட்டிக்கணும். அப்பேற்பட்ட எம்பெருமான் இப்படி தன் சரண் நிழற்கீழ் உலகம் வைத்தும் வையாதும். இந்த லோகமெல்லாம் யாருடைய திருவடி நிழல்ல இளைப்பாறுகிறது? நாம் எல்லாம் சம்சாரம்னு சொல்லக்கூடிய உஷ்ணத்தினாலே பாலைவனத்திலே அவஸ்தப்பட்டு இருக்கோம், புழுங்கி சாகிறோம். நமக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சி, ஒரு நிழல் கிடைச்சா இளைப்பாறலான்னு தோன்றது. பாலைவனத்துல போயிட்டு இருக்கான், நாக்கு வரல்றது, உடம்பெல்லாம் வேத்து கொட்டுறது, கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி சுருண்டு விழுந்துருவான் போல் இருக்கு. எங்கயான ஒரு நிழல், ஒரு தீர்த்தம் இருந்தா நன்னா இருக்குமேன்னு யோசிக்கிறச்ச திருவிண்ணகர்ல இருக்கக்கூடிய வசந்த தீர்த்தமான இந்த திருவிண்ணகரப்பன் அப்படியே மலை போல மரம் போல நின்று இருக்கிற இந்த பெருமாள் சம்சாரம்னு சொல்லக்கூடிய பாலவனத்துல உழன்று கொண்டிருக்கிற ஜனங்களே என்கிட்ட வாங்கோ, நான் நிழல் கொடுக்கிறேன்னு சொல்றது போல தன் திருவடி நிழல்ல நம்மளை வச்சுட்டு அரவணைத்து நம்முடைய தாபத்தை எல்லாம் நீக்கி நமக்கு குளிர்ச்சியை கொடுத்து நம்மள அனுகிரகம் பண்றானோ. ஆனா சில பேர் வரா, அவளை கிட்டே சேர்க்க மாட்டேன்றான். சொல்ல போனா அவ வரதில்லை. எப்படின்னா தன் சரண் நிழல் கீழ் உலகம் வைத்தும் வையாதும். பக்தியோடு பாகவதாலையும் இவனையும் சேவிக்கிறவாளை தன் திருவடி நிழல்ல வச்சுண்டு அரவணைக்கிறான். இவனையும் இவன் அடியார்களையும் எதிர்க்கக்கூடிய அராஜகக்காரர்களை தன்னுடைய திருவடி கீழே வச்சு ரட்சிக்கிறது இல்லை, அழிச்சுடுறான். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி பண்ணா நல்லது கெட்டதுக்கு, நல்லவா கெட்டவாளுக்கு வித்தியாசம் இல்லாது போயிடும். இப்படி எல்லோருக்கும் அவாவாளுடையதான கர்மாவுக்கு தகுந்தபடி அனுகிரகம் பண்ணக்கூடிய தெய்வம் பரதெய்வம் மட்டுமே. அது என்னுடைய கண்ணன், என்னை ஆளுடைய என்னப்பனே. இதுவரைக்கும் கண்ணன் தான் என் தெய்வம்னு உருகின்ற இருந்தீங்கோ, திடீர்னு அவன் விட்டுட்டு போயிட்டான், இப்ப ஒப்புளியப்பன்னு ஒரு பெருமாள் வந்திருக்கார், அவரை புடிச்சுட்டீங்களே அப்படின்னு பரிகாசம் பண்ணா உங்களுக்கு பதில் சொல்றேன் கேளுங்க. என் சரண் என் கண்ணன் என்னை ஆளுடை அப்பனே. என் கண்ணன் தான் திருவிண்ணகரப்பன் அப்படின்ற பெயரோட ஒப்புளியப்பனா சீனிவாசனா நின்று இருக்கான். அன்னைக்கு கண்ணனாக என்னோட கிருஷ்ணாவதார அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்தவன் போயிட்டானே, அவனே இப்போ திருவிண்ணகரப்பன்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதார அனுபவத்தை கொடுப்பதற்காக என்னிடத்துக்கு வந்திருக்கான். அந்த கண்ணன் வேற இல்ல, இந்த திருவிண்ணகரப்பன் வேற இல்ல, என்னை ஆளக்கூடிய என்னுடைய தெய்வம் என் சுவாமி இவன் தான். என் அப்பன் என் சுவாமின்னு சொன்னார். சொன்ன உடனே அத்தனை சந்தோஷம் திருவிண்ணகரப்பனுக்கு. கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு வாய திறந்தாலே கண்ணன் 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 கிருஷ்ணாவதார அனுபவத்திலே மூழ்கி கொண்டிருந்த ஆழ்வார் ஸ்ரீனிவாசனை பார்த்து என் சுவாமி என் அப்பன்னு சொல்லிட்டார். பெருமாளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன சொன்னேன்? என் சரண், நான் இவர்தான் சரணாகதி பண்ணுவேன்னு சொல்றேன். என் கண்ணன், என் பிராண நாயகனான கிருஷ்ணன் இவர்னு சொல்றேன். என்னை பார்த்து என்னை ஆளுடை, என்னை வழிநடத்தி என்னை ராஜ்யம் பண்ணக்கூடிய எனக்கு சுவாமியான என் முதலாளி இவர் தான், நான் இவருக்கு அடிமைன்னு வேற சொல்றேன். என் அப்பன், எனக்கு எல்லாமா இருக்கக்கூடிய என் தெய்வம்னு சொல்லிட்டேன். என் அப்பன்னு சொன்ன ஒண்ணுக்கு 5 சேவையா கொடுக்கிறேன் உனக்கு. பெருமாள் 5 ரூபங்கள் எடுத்துக்கொண்டு சேவை சாதிக்கிறான் நம்மாழ்வாருக்கு. என் அப்பன் எனக்காய் இகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பொன் மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே. என்னப்பன் என் சுவாமி, என்னை படைத்தவன், என்னை காப்பவன், எனக்கு மோட்சத்தை தருபவன். எனக்கு ஆய், ஆய்னா தாயார், எனக்கு ஆய் என்னை வளர்த்த தாயாய். இகுளாய், இகுள் அப்படின்னா இகுள் பிளஸ் ஆய், ஆய்னா தாயார்னு அர்த்தம். இகுள் ஆய் அப்படின்னா வளர்ப்பு தாய், செவிலித்தாய். எல்லாருக்கும் இது நடக்கிறது இல்லை. சில பேருக்கு பெற்ற தாய் ஒருவளாக இருக்க பிரசவத்தில் அவ பரம்பு வச்சுட்டாளானா வளர்ப்பு தாயில்னு ஒருத்தி இருப்பா. நம்மாழ்வாருடைய சரித்திரத்துல நடந்தது என்ன? நம்மாழ்வார்
காரி உடையநங்கையாருடைய குமாரராக குழந்தையாக அவதரித்தார். பிறந்ததுலேருந்து கண்ணை திறந்து பார்க்கல, வாய் திறந்து பேசல, மலமூத்திராதி தோஷங்கள் இல்ல, தாய்ப்பால் சாப்பிடல. அப்படி 12 நாள் இருந்துட்டு இருந்தார். 10 நாளும் கடந்த 2 நாள் எத்திசையும் சயமரம் கோடித்து அப்படின்னு சொல்றது போல ஆழ்வாருக்கு நாமகரணம் பண்றதுக்காக ஆதிநாதன் திருவடிவாரத்துல கொண்டாந்து குழந்தைய போட்டு சேவிச்சுட்டு நின்னான். அப்போ பெருமாள் கழுத்துல இருந்து வந்த அந்த வக்குளமாலை ஆழ்வாராகிற குழந்தை கழுத்துக்கு வந்த உடனே 12 நாள் குழந்தை தவழ்ந்து போய் திருப்புலி ஆழ்வாரடியில யோகத்துல உட்கார்ந்து கொண்டது. பரமபதிக்கிற வரைக்கும் அந்த 32 வருஷமும் பெத்த தாயான உடையநங்கையாருக்கும் குழந்தைக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன், பெற்றதுதான் உடையநங்கையாரே தவிர ஒருவேளை தாயாருடைய திருமார்பு பாலை குழந்தை இருந்தவில்லை, ஒருவேளை தாயாருடைய மடியில குழந்தை தவழ்ந்து விளையாடல, ஒரு நாள் வாயை திறந்து அம்மான்னு கூப்பிடல, ஒரு நாள் ஆசையோட கண் திறந்து அம்மா முகத்தை பார்க்கல. பெற்றது மட்டுமே உடையநங்கைன்னு சொல்லக்கூடிய தாய். உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனேன்னு சொன்னபடி இவருக்கு பசியாட்டி இவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ஒரு குறைவும் இல்லாமல் இவரை பார்த்து கொண்டு தினம் சாப்பிடுறவா கூட இத்தனை தேஜஸா கொழுக்கு முழுக்குன்னு இருக்க மாட்டா, கண்ணநாட்டமாவே இருக்கார். இந்த மாதிரியா இவரை பார்த்துண்ட வளர்ப்பு தாய் யாருன்னு சொன்னா அதுவும் எம்பெருமான் தான், இந்த திருவிண்ணகரப்பன் தான். என்னப்பன் எனக்கு சுவாமின்னு சொன்னா பொதுவா நம்மளை எல்லாம் படைச்சவர் பெருமாள் தான், அதனால பெருமாள் நமக்கு சுவாமின்னு நீங்கெல்லாம் ஜஸ்ட் யாரோ சொன்னான்னு திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கீங்களே, அந்த மாதிரியான சம்பந்தத்தை நான் சொல்லல. அம்மா சொன்னா, அப்பா சொன்னா, ஆச்சாரியன் சொன்னார், உபன்யாசம் பண்ற சுவாமி சொன்னார் அப்படின்றதுக்காக பெருமாளை என்னப்பன்னு சொல்லல. என் அப்பன் என் சுவாமின்னு சொல்றதுக்கு நான் டெபினிஷன் சொல்றேன் கேளுங்க. எத்தனை வழியில எனக்கு அப்பன் எனக்கு சுவாமின்னு சொல்றேன் கேளுங்க. என் அப்பன் என்ன பெத்த அப்பா. பெருமாள் தானே நம்மளை சிருஷ்டிக்கிறார், பெருமாள் தானே நமக்கு சரீரத்தை கொடுக்கிறார். அதனால நம்மை சிருஷ்டித்த தகப்பன், பிறப்பித்த தந்தை. பிறப்பிச்சுட்டா போறோமா, பெற வேணாமா, பெற்ற தாய் தானே நம்மளை உருவாக்குறா. அதனால எனக்கு ஆய், ஆய்னா தாய், என்னை பெற்றவளாய், என்னை பெற்ற தாயாகவும் இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். பெத்துட்டா போதுமா, பெத்தம்மாவுக்கும் எனக்குமான சம்பந்தம் பெற்றதோடு ஆயிடுத்து, நான் இங்க திருப்புலி ஆழ்வாரடியில உட்கார்ந்துட்டேன், என்னை யார் வளர்த்ததுன்னா இகுளாய், என்னை வளர்த்த வளர்ப்பு தாயாய் இருக்கக்கூடியவன் என்னப்பன் எனக்காய், இகுளாய் என்னை பெற்றவளாய், எனக்கு தோழியாகவும் இருக்கக்கூடியவன், எல்லா விதத்திலும் என்னை எப்போதும் அக்கறையோடு கூட பார்த்துக் கொள்பவன் யாருன்னா பொன்னப்பன். ஸ்வர்ண நிறத்திலே அப்படி தகதகான்னு மின்னக்கூடிய பெருமாள். இந்த பொன்னப்பன்னு சொல்லக்கூடிய பெருமாள் ஸ்வர்ண விக்கிரகமா தங்க நிறத்துல ஜொலிக்கிற மாதிரி ஆழ்வாருக்கு சேவை கொடுத்தானாம். மணியப்பன்னு சொல்லக்கூடிய பெருமாள் ரத்தனம், நீல ரத்தனம் இருக்கிறது, ப்ளூ சஃபயர்னு சொல்லக்கூடியதான ரத்தனம், அந்த நீல ரத்தனத்தினுடைய நிறத்திலே சேவை சாதித்தானா ஒரு பெருமாள். அவனுக்கு ரத்தன வடிவிலே ரத்தன நிறத்திலே இருக்கக்கூடிய பெருமாள்னு ரத்தன அப்பன், மணியப்பன்னு பேரு. இன்னொரு பெருமாள் முத்த போல வெள்ள விளையர்னு அழகா சேவை சாதித்தானாம், அதனால முத்து போலே சேவை சாதித்த அப்பன் முத்தப்பன். இன்னொரு பெருமாள் என்னை வா வித்தியாசமா இருக்காளே, ஒருத்தர் அப்படி ஸ்வர்ணமாட்டமா மின்றார், ஒருத்தர் அப்படி கருநீல மாட்டமா இருண்டு போயிருக்கார், ஒருத்தர் முத்தாட்டமா வெளுப்பா இருக்கார், யார் இவாள்லாம் அப்படின்னு குழப்பமடைய வேண்டாம், எல்லாம் நான் தான் சொன்னார். அதனால பொன்னப்பனா வந்தாலும் மணியப்பனா வந்தாலும் முத்தப்பனா வந்தாலும் இதெல்லாம் யார் தெரியுமா, என்னப்பன் தான், என் ஸ்ரீனிவாசன் என் ஒப்புளியப்பன் தான். இவாள்லாம் யார் தெரியுமா, மின்ன பொன்மதில் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன். அந்த காலத்துல ஆழ்வார் காலத்துல திருவிண்ணகரப்பனுடைய சன்னதி மதில் சுவர்கள் எல்லாம் ஸ்வர்ண தகடு வேயப்பட்டிருந்ததாம். அந்த ஸ்வர்ண தகட்டுக்கு மேல சூரிய ஒளி பட்டதுன்னா அப்படி மின்றது ஜொலிக்கிறது. தூரத்துல இருந்து வரவா எங்க திருவிண்ணகரப்பனுடைய சன்னதின்னு கேட்டா அப்படி தங்கமாட்டமா மின்றது பாருங்க, ஜொலிக்கிறது பாருங்க, சூரிய பிரகாசத்துல கண்ணு கூசுறதா, அதுதான் கோவில். கிட்ட போக போக கோபுரம் தெரியும், உள்ள போனா பெருமாளை சேவிக்கலாம்னு சொல்றா. அப்படி தூரக்க கோபுரம் கூட தெரியாத அளவுக்கு மதில் சுவர்ல படக்கூடிய சூரிய ஒளியினால அப்படி தகதகான்னு மின்றது. எது, பொன் மதில், பொன் வேயப்பட்ட மதில் சுவர்கள் சூரிய ஒளிப்பட்டு மின்னக்கூடிய திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசத்திலே இருக்கக்கூடிய பெருமாள்னு சொல்லல, திருவிண்ணகர் சேர்ந்த அப்பன். அப்படின்னா ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் கோயிலுக்கு போய் சேர்ந்த பெருமாள். தன்னொப்பாரில் அப்பன், அவனுக்கு சமானமான ஒருத்தர் கிடையாது, அவனுக்கு சமானமானவாலும் கிடையாது, அவனுக்கு மேற்பட்டவாலும் கிடையாது. பிரம்மாவ் என்ன, ருத்ரன் என்ன, இந்திரன் என்ன, 33 கோடி தேவர்கள் என்ன, அண்ட சராச்சரங்கள் என்ன, எல்லாம் இவனுக்கு கீழே தான்.
ஏன்னா இவன் தான் எல்லாத்தையும் படைச்சான், எல்லாத்தையும் வந்து ஆட்டி வைக்கிறான், ரட்சிக்கிறான், எல்லாம் இவன் திருவடிகள்ல தான் லயமா போறது. அதனால தன் ஒப்பார் இல்லப்பன், தனக்கு சமானமானவர்கள் இல்லாதவன், நிஸ்ஸமாப்யதிக தரித்திரன். தந்தனன் தனதால் நிழலே, அப்பா தன்னொப்பார் இல்லப்பன், இவனுக்கு சமானமானவா ஒருத்தரும் கிடையாதுன்னு சொல்லிட்டீர். பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் சுவாமின்னு சொல்லிட்டீர். இவனுடைய பெருமையை சொன்னாலே மோட்சம் போயிடலாம்னு சொல்லிட்டீர். அடியார்கள் துக்கத்துல இருக்கிறச்ச தானே தேடி வந்து மேல் விழுந்துண்டு அவளை சேர்த்து அமைச்சுண்டு கஷ்டத்துல இருந்து காப்பாத்துவான்னு சொல்லிட்டீர். ஆனா நீரோ வாயை திறந்து பேசின முதல் நாள்ல இருந்து மோட்சம் மோட்சம் மோட்சம்னு கேட்டு இருக்கீரே, உனக்கு மோட்சம் கொடுத்தானா அப்படின்னு கேட்டா, தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனம் தனதால் நிழலே, இந்த திருவிண்ணகரப்பன் தன்னுடைய திருவடி நிழல்களை எனக்கு தந்துட்டான். இதுக்கு முன்னாடி பாட்டுல என்ன சொன்னார் ஆழ்வார்? வன் சரண் சுரர்காய் அசுரர்க்கு வெங்கூற்றமுமாய் தன் சரண் நிழல் கீழ் உலகம் வைத்தும் வையாதும். சில பேரை தன் திருவடி நிழல்கள்ல சேர்த்துக்கிறான், சில பேரை தன் திருவடி நிழல்ல வச்சுக்கிறது இல்ல. யார சேர்த்துக்கிறான்? தேவர்களை, நித்தியசூரிகளை பக்தால சேர்த்துக்கிறான். இந்த கேட்டகரியை சேர்ந்தவன் நான். நான் பக்தன், நித்தியசூரியனுடைய அவதாரம், நான் பாகவதன். அதனால என்னை எம்பெருமான் சேர்த்துட்டார். அவர் திருவடிகள்ல எனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டார். தந்தனன் தனதால் நிழலே, இனி இந்த சம்சாரத்திலே நான் உழல வேண்டாம், அவனுடைய திருவடிவாரம் எனக்கு கிடைத்து விட்டது. என் அவதார நோக்கம் பூர்த்தியாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. இந்த கோர திருவாய்மொழியை முடிச்சுட்டேனானா உடனே எங்க பெருமாள் என்ன அழிச்சும் போயிடுவார். இங்கே ஒரு அனுபவத்தை பாருங்க. தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே, திருவிண்ணகரப்பனான ஸ்ரீனிவாசன் தன் திருவடிகள்ல திருவடி நிழல்ல இடம் கொடுத்துட்டான்றார். அப்படின்னா என்ன? ஆழ்வாருக்கு மோட்சத்தை எம்பெருமான் ரிசர்வ் பண்ணிட்டானோ. ஆனா ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுத்த பெருமாள் யார்? ஆழ்வார் எங்க சரணாகதி பண்ணார்? அகலகில்லேன் இறையும் என்ற அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு திருவேங்கடமுடையான இடத்துல சரணாகதி பண்ணார். அழகா திருவாய்மொழியில திருவிண்ணகர் பாசுரத்துக்கு அப்புறமா தான் திருவேங்கடமுடையான் பாசுரம் வருது. திருவிண்ணகர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் தன் திருவடி நிழல்ல இடம் கொடுத்துட்டேன்னு ஆழ்வார் வாயால சொல்ல வச்சுட்டான். அதே ஸ்ரீனிவாசன் திருமலையில ஆழ்வார தாயார முன்னிட்டு சரணாகதி பண்ண வைத்து திருவடிகளே அமர்த்த வைத்துக் கொண்டான். திருவடிகள்ல இடம் தந்துட்டேன்னு சொன்ன ஸ்ரீனிவாசன் ஒருத்தன், திருவடிகளில் அமர வைத்துக் கொண்ட ஸ்ரீனிவாசன் ஒருத்தன். அதையும் ஆழ்வாரே வெளியிடுறார். உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இங்கு தந்தனன் பெருமாள் கொடுத்துட்டார், அங்கு புகுந்தனன் நான் புகுந்துட்டேன், திருவடி நிழல்ல வந்துட்டேன். ஆக ஆழ்வாருக்கு ரெண்டுத்தையும் பண்ணினவன் ஸ்ரீனிவாசன். ஒருத்தன் வியோமபுரீசனான ஸ்ரீனிவாசன், ஒப்புளியப்பன் கோயில் ஸ்ரீனிவாசன். இன்னொருத்தன் திருவேங்கடாதீசனான ஸ்ரீனிவாசன், திருமலையப்பன் திருவேங்கடமுடையான். திருவிண்ணகர் மண்ணு பிரான் கழல்கள் அன்றி மற்றோர் கலை கண் இளம் காண்மீன்களே. யாருக்கு எந்த கஷ்டம்னு வந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நம்ம நீக்கக்கூடிய ஒரே சக்தி இந்த திருவிண்ணகரம் பெருமானுடையதான அனுகிரகம் மட்டும்தான். அவனுடைய திருவடிகள் மட்டும்தான் நம்மளை எல்லா கஷ்டத்தில இருந்தும் காப்பாத்தோம். அதை என்னைக்கும் மறந்துடாதீங்கோ. திருவிண்ணகர் மண்ணு பிரான், திருவிண்ணகர்னு சொல்லக்கூடிய ஒப்புளியப்பன் கோயிலிலே ஸ்திரமாக நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கானே பெருமாள் ஸ்ரீனிவாசன், அவனுடைய கழல்கள் அன்றி அவனுடைய திருவடிகளை தவிர மற்றோர் கலை கண் இளம் காண்மீன்களே, நம்முடைய துக்கத்தை களையக்கூடியதான ஒரு ஆயுதம் கிடையாது. கலைகண் மற்ற யாதும் இல்லை. கலைகண் அப்படின்னா என் கஷ்டத்தை தீக்கிறவா, கஷ்டத்தில இருந்து என்னை காப்பாத்துறவா யாரும் கிடையாதுன்னு ஆழ்வார்கள் பல இடத்துல இந்த கலைகண் அப்படின்னு சொல்லக்கூடிய பதத்தை கையாண்டிருக்கிறார்கள். ஆரே கலைகண், என்ன கஷ்டத்தில இருந்து விடுவிக்கிறவா யாரு சொல்லு எம்பெருமானே ஸ்ரீரங்கநாதா அப்படின்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். ஒன்னும் அந்த மாதிரி நம்மள எல்லா கஷ்டத்தில இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே கலைகண் யாருன்னா இந்த திருவிண்ணகரப்பனுடைய திருவடிகள் தான். அதனால திரும்ப திரும்ப சொல்றேன், திருவிண்ணகரப்பனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவன் திருவடிகளிலே சரணாகதி பண்ணுங்கள். கடைசியா பலஸ்ருதி சொல்லி முடிக்கிறார். இந்த 10 திருவாய்மொழி பாசுரங்களையும் சொன்னவாளுக்கு என்ன பலன் அப்படின்னு, திருவிண்ணகர் 10 வல்லார் கோணையின்றி விண்ணோர்க்கு என்றுமாவர் குருவர்களே. இந்த 10 பாசுரத்தை பக்தியோட சொல்றவா, இந்த 10 பாசுரத்துல நம்மாழ்வார் சொன்னபடி திருவிண்ணகரப்பனிடத்திலே பக்தி இருக்கக்கூடியவா, இந்த பாட்டுல சொன்ன மாதிரி திருவிண்ணகரப்பனுடைய பெருமையை ஸ்தோத்திரம் பண்றவா, இந்த பாசுரத்தை சேவிக்கிறவா, அவனிடத்திலே சரணாகதி பண்றவா, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நித்திய சூரிகளாலே கௌரவிக்கப்படுவார்கள். அதுவும் எப்படி கௌரவிக்கப்படுவாளாம்? நாமெல்லாம் நித்திய சூரிகள் ஆதி காலத்திலேருந்து பெருமாளோட இருந்துருக்கோம். நாம போய்
சாதாரண மனுஷாலா பிறந்து வைகுண்டத்துக்கு வந்த இவாளெல்லாம் நாம வெல்கம் பண்ண வேண்டி இருக்கே அப்படின்னு நொந்துண்டெல்லாம் யாரும் வந்து தலையெழுத்தே விதியே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டா. பகவானுடைய அடியார்களான பாகவதர்களிடத்திலே பகவானுக்கு சமானமான பக்தி இருக்க வேண்டும் அப்படின்றது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய தர்மம். இது மனுஷாலா இருக்கிற நமக்கு மட்டும் இல்ல, ஸ்ரீவைகுண்டத்து நித்திய சூரிகளுக்கும் பொருந்தும். அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் அவ்வளவு பெரிய மகான்களா இருந்தாலும் அடியார்களுடைய திருவடியை என் தலையில சுமக்கிறேன், பக்தா வந்து மெரிச்சு போய் சேவிக்கக்கூடிய கோயில் படியாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் பாடுறாலே. பாகவதாலிடத்திலே பக்தின்னு சொல்லக்கூடியது நித்திய சூரிகள் வரைக்கும் பொதுவான ஒரு விஷயம். அதனால அந்த நித்திய சூரிகள்லாம் நாமளாவது ஆதி காலத்திலிருந்து பெருமாள் கூட இருந்துருக்கோம். நமக்கு பெருமாளை அனுபவிக்கிறதும் பெருமாளுடைய இருக்கிறதும் பெருமாளிட்ட பிச்சை, அதுல ஒன்னும் நமக்கு கிரெடிட் எல்லாம் கிடையாது. ஆனா இவா சம்சாரத்துல போய் மாட்டிண்டு அத்தனை பாவ புண்ணியங்களை அனுபவிச்சுண்டு அந்த பிரகிருத்தியினால எத்தனையோ அவஸ்தப்பட்டாலும் கூட பெருமாள் தான் சாஸ்வதமானவன், மோட்சம் தான் நிலையானதுன்னு தெரிஞ்சுண்டு அந்த விஷ பரீட்சையிலும் மீண்டு அந்த அக்னி பரீட்சையிலும் மீண்டு எதிர்நீச்சல் போட்டு ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் வந்திருக்காளே, இவர்களல்லவா மகான்கள் அப்படின்னு ஆசாசையா பெருமாளை சேவிக்கிறது போலவே இவாள வாங்கோ நமஸ்காரம், நம்ம இடத்துக்கு நீங்க வந்தது சந்தோஷம் அப்படின்னு மனசார உளமாற வரவேற்பார்கள். இதுல சந்தேகமே இல்லை. கோண இன்றி அப்படின்னா ஒரு குறையும் இல்லாமல் ஒரு சலிப்பும் இல்லாமல் ஆசையோட கூட பக்தியோட கூட மனசார நித்திய சூரிகள் இவாளை வரவேற்பா. நித்திய சூரிகளாலே இவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள். இவாளை பாக்குறச்ச இவெல்லாம் எத்தனை பரீட்சைகளை தாண்டி எத்தனை கஷ்டத்தை தாண்டி சரணாகதி பண்ணி நிஷ்டாலா இங்க வந்திருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை படைத்தவர்கள் இவர்கள். அதனால இந்த 10 பாசுரத்தை சொல்லுங்க. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் திருவெண்ணகரப்பன் திருவடிவாரத்திலே நித்திய சூரிகளாலே கொண்டாடப்பட்டு இனிமையாக வாழுங்கள் அப்படின்னு பலன் சொல்லி முடிக்கிறார். இனி திருமங்கை ஆழ்வாருடையதான மங்களாசாசன பாசுரங்கள். திருமங்கை மன்னன் மொத்தம் 33 பாசுரங்கள் பாடியிருக்கார். அந்த அனுபவத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீமத்வியோம புரீஷாய ஸ்ரீனிவாசாய மங்களம். சிரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.